கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. யூதா எழுதின பொதுவான நிருபம் The common epistle to Jude 24-25 வசனங்கள் வாசி. verse 24 and 25. Now unto him that is able to keep you from falling and to present you faultless before the presence of his glory with exceeding joy, to the only wise God our Saviour be glory and majesty, dominion and power, both now and ever. Amen. பழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And glory be to the holy name of God. யூதா மற்றவர்களைப் போல பல நிருபங்கள் பல அதிகாரங்கள் எழுதவில்லை. And Jude, like others, and he was not written many chapters or many epistles. மொத்தமே 25 வசனங்கள் தான் அவர் உபயோகிக்கிறார். And only he was using 25 verses. அந்த 35ல நீங்க பாத்தீங்கன்னா முந்தின நித்தியத்திலிருந்து பிந்தின நித்தியம் வரைக்கும் வந்துரும். So in this 25 and it covers from the former eternity to the latter eternity. தூதருடைய காலம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. And there the angel's dispensation was mentioned. மறுபடி போய் நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வழுவாதபடி போய் நிற்கிற ஒரு காரியம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. And nextly that we are able to present faultless before his presence, and it was written completely. இவைகளுக்கு மத்தியிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான எச்சரிப்புகள் மறைந்திருக்கிறது. In midst of this and all the things which is needed for the Christian life was given us a warning. எப்படி நாம் போராட வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And it was very clearly mentioned how we must contend. ஏனோக்கின் காலங்களில் என்ன நடந்தது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And what happened in the period of Enoch was explained. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்றைய மெசேஜ் வழுவாதே. And today's message, and you should not go away. வழுவி விடாதே. And you should not go away. வருடக்கணக்காக இந்த பாதையிலே ஓடிவிட்டு கடைசி நேரத்தில் வழுவி விடாதீர்கள். And going until the end of the race and the last minute, and we should not go or give it, we are falling from it. பிறந்ததிலிருந்து இந்த மார்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. So there is a group, and they that are born and they are found in this way or religion. வருஷக்கணக்காக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பயிற்சி வைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. And there are group of people, they are going towards for the years together. ஓடத் தொடங்கினது முக்கியமல்ல, ஓடி முடிப்பது முக்கியம். It doesn't matter that we have initiated our race and we have to end our race. ஓட்டத்தின் முடிவுதான் மிகவும் முக்கியம். The end of our race is so essential or is very important. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். And he that is staying till the end will be saved. இந்த மார்க்கம் ஒரு வழுவக்கூடிய ஒரு மார்க்கம். And this way is the way and makes us to keep falling. எந்த நேரத்துல யார் வழுவி போவார்கள் என்று தெரியாது. And we do not know who will fall away at any point of time. பெரிய பெரிய மகாத்மாக்கள் எல்லாம் இதிலே தடுமாறி இருக்கிறார். Many signs and they have gone away or gone astray from this religion. இந்த வழுவுதல் என்பது வழுவி போகுதல் என்பது अनेகருக்கு இன்றைக்கு பூமியிலே நடக்கிற ஒரு காரியம். And today this incident of falling away happens in many of the people that they reside in the earth. ஒருவன் வழுவாதபடி நிற்க வேண்டுமானால் அவனை தேவன் காத்திருக்க வேண்டியது அவசியம். If you want to stand without falling, it is very essential for the God to preserve or protect him. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுகிறது வழுவாதபடி உங்களை காக்கவும். And so the word of God says that, and he keep you from falling. தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை நிறுத்த வல்லவரும். And to present you faultless before the presence. அவருக்கே மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. And let him be glory and majesty and dominion power. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? So what do we understand from this? ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் சரியான விதத்தில் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலை நிற்க வேண்டும். And one who says and he is a child of God, and he have to stay well or be stable in the presence of God. இது ஒரு ஸ்டீப்பான ஒரு பாதை. And this is a steep path. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் சத்துருக்களை எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள் ஏறி போனதான மலையை பற்றி சொல்லி இருக்கிறது. அது ஒரு செங்குத்தான பாறை என்று சொல்லி இருக்கிறார். And Jonathan and his people, when they were climbing up, it was said that, and it was a rock, or it was a sharp rock. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. And they do not know what happened at any point of time. அப்படி ஒரு பாதையில் தான் அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். And so they were traveling on such paths. ஆனாலும் அந்த பாதையிலே அவர்கள் ஜெயித்ததாக பைபிள் சொல்லுகிறது. And the Bible says, and they overcame in such path. 1 சாமுவேல் 14:4 பார்க்கும் பொழுது, When we look at the 44 of Samuel, யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. இதில்தான் அவர்கள் ஏறி சத்துருவை எதிர்த்து நின்றார்கள். So in this path, and they have gone out, they ascended, and they have overcome the enemies. இன்னும் அதை குறித்து பார்க்கும் பொழுது, When you see in the same part, 1 சாமுவேல் 14:13 14:13 of Samuel, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான்.
அவன் ஆயுததாரி, அவன் பின்னாலே ஏறினான். அந்த மார்க்கத்தில் அவன் எப்படி ஏறி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And so it is mentioned clearly in how he climbed up. தன் கைகளாலும் தன் கால்களாலும் அவன் தவழ்ந்து ஏறினான். And Jonathan climbed upon his hands and upon his feet. செங்குத்தான பாதை. And this is a short rock. இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இப்படிப்பட்ட பாதை அனுமதிக்கப்பட்டது. Even such kind of paths were admitted or permitted for Jesus. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when we look into gospel to Saint Luke chapter 4, லூக்கா 4:29 and 4:29 of Luke, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். அந்த செங்குத்தான மலையிலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படியாக கொண்டு போனார்கள். And that they may cast him down head alone, and they took him to the city which was built at the brow of the hill. இந்த மார்க்கத்திலே ஒருவன் வழுவாமல் நிற்க வேண்டும். So in this way, and one should not go away or go keep falling. வழுவுவதற்கு பல காரணங்கள் உண்டு. And there are many reasons to be fall away. வழுவி போகிறதுக்கு பல வாய்ப்புகளும் உண்டு. And there are many chances and opportunities to get fall away. ஆண்டவரை இறுக பற்றிக்கொண்டால் ஒழிய இந்த மார்க்கத்தில் நிற்பது மிகவும் கடினம். Until and unless you hold fast tightly unto God, and it's very hard for you to go in this path. அதனால தான் யோவான் 6:60 பார்க்கும் பொழுது 6:60 of John, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? and what the scripture says, சீடர்கள் என்ன சொன்னார்கள்? and so what the disciples said unto இது him, கடினமான உபதேசம். and this is a hard saying, யார் இதை பின்பற்ற முடியும்? and who can hear it and who can follow this? இந்த பாதையில வழுவாமல் நிற்பதுதான் ஆண்டவருடைய கிருபை. So it is the grace of God that ye not be falling and we stand in this presence. ஒருவேளை பிரியமானவர்களே, கடந்த காலங்களிலே வந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நீங்கள் வழுவி போயிருக்கலாம். And sometimes because of the circumstances or situation you faced on the past times, and you have fallen away. சில நேரங்களில் நீங்கள் தடுமாறி இருக்கலாம். And sometimes you may stumble. ஆனால் மறுபடி நீங்கள் வழுவுவது தேவனுடைய திட்டம் அல்ல. But once again that you to go on the falling, and it's not the plan of God. இந்த மெசேஜுக்கு பிறகு இதுவரை வழுவிக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் நிலை பெற்றிருக்க வேண்டியது அவசியம். After this message, and they that are fallen, they that are found in the fallen state, and you should not keep going falling, and that is the plan of God. பிசாசுனுடைய டார்கெட் நீ எப்படியாவது வழுவி போக வேண்டும். And the target of the devil is to make you falling. அதுதான் அவனுடைய எண்ணம். And that is his aim. அதுதான் அவனுடைய சிந்தை. And that is his mind. அதற்கு தான் உன்னோடு போராடுகிறான். So that's what he is contending with you. உன் தொழிலோடு போராடுகிறான். And he is fighting with your business. உன் குடும்பத்தோடு போராடுகிறான். And he is fighting with your உன் விசுவாசத்தோடு போராடுகிறான். And he is fighting with your faith. உன் பரிசுத்தத்தோடு போராடுகிறான். And he is striving with your holiness. உன் பிரதிஷ்டையோடு போராடுகிறான். And he is striving with your உன் consecration. பிள்ளைகளோடு போராடுகிறான். He is striving with your children. இப்படி தொடர்ச்சியாக உனக்கு போராட்டங்கள் வருவதின் நோக்கம் எப்படி ஆயினும் நீ நிலை பெற்றிருக்க கூடாது, வழுவி போக வேண்டும். The reason for your continuous conflicts and struggle is that you should not be stand stable, and you must go under the falling. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி வழுவி போன ஒரு பெரிய கூட்டத்தையே நாம் பார்க்கலாம். In Old Testament as well as in New Testament, we can see a big group of people, they that are fallen. வழுவி போன ஒரு சிலர் எழும்பி நின்றதையும் நாம் பைபிள்ல பார்க்க And முடியும். also we can see in the scripture, and they that are fallen, and once again they stood up. சிலர் வழுவி போனதோடு அப்படியே போய் விடுகிறதையும் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். And so we also can see, and they that are fallen have gone astray. அருமையான சகோதரனே சகோதரியே, And dear beloved and sister, இந்த காலை வேளை நீ வழுவி போன ஒரு நிலவரத்தில் இருக்கலாம். and sometimes and you may be the state that you have fallen away, தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்த ஒரு நபராக இருக்கலாம். and you may be the one who have fallen out of the grace of God. கலாத்தியர்களின் நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we look into the epistle to Galatians, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? and what chapter 5 verse 4 says, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்த ஒரு கூட்டத்தை அங்கே பார்க்கிறோம். And we can see that in Christ become more effect, and they that fallen from the grace. அந்த கலாத்தியர் சபையே விழுந்து போன ஒரு சபையாக மாற்றப்பட்டு விட்டது. And the Galatian church and become the fallen church. கிறிஸ்துவை விட்டு பிரியும் பொழுது கிருபையிலிருந்து விழுகை சம்பவிக்கிறது. So when you are separated from Christ, and we will be fallen from grace. இன்றைக்கு நான் எதிலிருந்து வழுவக்கூடாது, எதிலிருந்து வழுவினார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And today I want to say, and in what they have fallen, and what you have gone to listen. ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு நம்முடைய சபையோடு இந்த காலை வேளையிலே இடைப்பட விரும்புகிறார். And the Lord want to intervene with us in this morning time with the word of God. ஒருவேளை உங்களுடைய நிலவரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். And sometime you may be unaware about your state. ஒருவேளை உங்களுடைய நிலவரம் மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு வரலாம். And you all can also manage your life that your state may not be known to others. இன்றைக்கு உங்களுடைய நிலவரம் வழுவி இருக்கிறதா இல்லாவிட்டால் வழுவக்கூடிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். And today you have to check, and you have to think over whether you are fallen away or you are the state that you have not fallen. வழுவி போனவர்கள் மகிமையுள்ள சன்னிதானத்திலே நிறுத்தப்பட முடியாது. And they that are fallen cannot stand in the presence of his glory. தம்முடைய மகிமையான சந்நிதியிலே உங்களை நிறுத்த அவர் போராடி கொண்டிருக்கிறார். And he is connected with you to make you to stand in his presence of his glory. ஆண்டவர் உன்னை ரட்சிக்கும்போது என்ன எதிர்பார்ப்போடு ரட்சிக்கிறார்? With what expectation the Lord saved us? உனக்காக அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தின பொழுது அவருடைய சிந்தை எப்படி இருந்தது? And what is his intention and mind when he bare his cross, or when you shed his blood on the cross? நான் இரத்தம் சிந்தினது வீணாய் போகாது என்று அவர் நம்பினார்.
And he trusted that the shedding of blood should not go in vain. உன்னை ரட்சிக்கும் பொழுது கூட எப்படி யோசித்தார்? Even when you saved you, what he thought in நீ his mind. வழுவி போக மாட்டாய் என்கிற ஒரு நிச்சயத்துல தான் உன்னை கொண்டு வந்தார். And with certainty that you will not be fallen away, and he brought you in this way. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எத்தனையோ தரம் வழுவி போய் விட்டாய். But dear child of God, and you have fallen away from many times. அது தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறது. And that wounded and it transfers the heart of God. ஆனாலும் அழைப்பும் கிருபைகளும் மாறாதவைகள் என்ற வசனத்தின்படி உன்மேல் வைத்த நோக்கத்தை மாற்றாமல் மறுபடியும் உன்னை நிலைநிறுத்த இந்த காலைவெளியிலும் அவர் போராடிக் கொண்டிருக்கிறார். And the calling and the grace is not changeable, and according to the words, and the Lord is also making it stable in the morning time. உன்னுடைய வழுவுதலுக்கு காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand the reason for your falling. நீ வழுவி போய் விட்டு உன்னுடைய மனைவியை குற்றம் சொல்லக்கூடாது. And you should not accuse your wife that you have fallen away from your நீ state. வழுவி போய் விட்டு உன்னுடைய புருஷனை குற்றம் சொல்லக்கூடாது. And you should not accuse your husband that you have fallen from நீ your வழுவி state. போனதுக்கு உன்னுடைய நண்பர்களை குற்றம் சாட்டக்கூடாது. And you should not accuse your friends. அவனவனுடைய ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. And they that are responsible for their own souls. அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. And if he is fallen or rising up, and the master is responsible for him. எத்தனை தரம் நீங்கள் வழுவி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். And thus consider and how many times you have fallen away from your ஒருவேளை state. வெளியரங்கமாக நீ விழுந்து போனது யாருக்கும் தெரியாது. And perhaps and others may not know that outwardly you have fallen from your nature. ஒரு ஊழியக்காரர் விழுந்து போன பொழுது, And when a servant of God was fallen, அவர் பின்மாறி போன பொழுது, and when he was backslidden, ஒரு ஸ்டார் வேல்யூல இருக்கிற ஒரு ஊழியர் தடுமாறி விட்டார். and he was a star valued preacher, and he was a servant of God. அப்பொழுது எல்லாரும் பாஸ்டர் டியூ அவர்களிடத்துல பயங்கரமாக கேள்வி கேட்டார். And all started to ask different questions to Pastor T.U. Thomas. எப்படி அவர் திடீரென்று விழுந்தார்? And how suddenly he was எப்படி fallen. இப்படி நடந்தது? And how this incident happened. எப்படி நீங்கள் அதுக்கு அனுமதித்தீர்கள்? And how you permitted this. நீங்கள் ஏன் இவ்வளவு நாள் இப்படி வெளியே சொல்லாம திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க? And why you did not cast him for till now, and you have done a certain action? இவ்வளவு பிரகாசமாக இருந்தார். And how he was brightened and was இவர் இவ்வளவு வல்லமையா இருந்தார். And how powerful he was. அவரை நீங்க கரங்கள் எடுத்து உபயோகித்தீர்கள். And you have made him to sunshine by taking him in அப்ப hands. இப்ப என்ன நடந்தது? Now what happened to him? இப்படி எல்லாம் அவரை போட்டு தொலைச்சு எடுத்தாங்க. And likewise they started to ask the different questions to him. அதுக்கு அவர் சொன்ன பதில். And what was the reply to him? வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் And the stars in heaven. எப்பொழுதோ தன்னுடைய ஸ்தானத்தை சில நேரங்களில் இழந்து விடுகிறது. And it was losing its position at an important time. அது ஸ்தானத்தை இழந்த உடனே பொத்துன்னு பூமியில வந்து விழாது. And when it loses its position and suddenly it would not fall away into heaven. அது அந்த சுழற்சியில சுத்திக்கிட்டே தான் இருக்கும். And it will be going around its own revolutions. ஆனா அந்த ஸ்தானத்தை விட்டது அதுக்கு மட்டும் தான் தெரியும். But only it's known that it has gone away its position. ஆனா அந்த சுழற்சியிலேயே அது வந்துகிட்டே இருக்கும். But it will be going around its revolving and அந்த சுழற்சியில நமக்கு பக்கத்துல வரும் பொழுது, பூமிக்கு பக்கத்துல வரும் பொழுது, so when it come closer to the earth, ரொம்ப பிரைட்டா தெரியும். and it will be like a very mighty. அப்ப ரொம்ப நல்ல வல்லமையா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். So we were thinking it was so powerful. ஆனா அது இழுக்கப்பட்டு சுத்தி சுத்தி சுழற்சி முடியும் போது, so when the revolving really take the end over, ஒரு டைம் வரும் பொழுது அது புவியீர்ப்பு சக்தியை தொடுகிறது. at one point of time it touches the gravitational force. அதுக்கு பிறகு அது வானத்துல நிலை பெற்று இருக்க முடியாது, ஸ்பேஸ்ல நிக்க முடியாது. Then after it cannot stay in space anymore. எப்பொழுது அந்த புவியீர்ப்பு சக்தியில அது டச் ஆகுதோ, so when it touches the gravitational force, அடுத்து அது எரிகிற விண்கல்லாக விழுந்து ஒண்ணுமில்லாமல் போய் விடுகிறது. and then after it was falling as stars and it was nothing on of it. அதனால விழுந்தது உடனே அல்ல, எப்பமோ நடந்த ஒரு சம்பவம். அது தேவன் நிறுத்த நிலைப்படுத்த முயற்சிக்கிறார். ஆனாலும் இந்த கிருபையிலிருந்து அவங்க விழுந்துறாங்க, அதுக்கு பிறகு தள்ளப்படுகிறார். And this falling takes place at before time, and but Lord is helping them or we making some steps to take in the rain, but it was impossible, so they are falling up from their nature. இன்றைக்கு தேவன் உன்னோடு பேசுகிறார். And today the Lord is speaking with you. ஒருவேளை நீ கவனஹீனமாக வழுவி போயிருக்கலாம். And perhaps because of your carelessness and you have fallen from your state. இந்த மார்க்கம் வந்து ஒரு வித்தியாசமானது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். In the beginning I said, and this way is entirely different. இது வந்து செங்குத்தான ஒரு பாதை. So this is the path of sharp rock. அதாவது கொஞ்சமாவது ஸ்லாண்டிங்கா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். So if you all like it and you can adjust with you. இது ரொம்ப அப்படி ஸ்டீப்பா இருக்கிற செங்குத்தான பாறை. But it is so steep and it is a sharp rock path. இதுல ஏறி தான் நாம் ஜெயத்தை எடுக்க வேண்டியது இருக்கிறது. If you want to climb this and it is needed for us to take up the victory. இது ஒரு நடுக்கடல் மார்க்கம். And so this is the path where we found in the mid of the ocean. இது ஒரு ஆகாய மார்க்கம். And this is the path we have found in இது ஒரு வனாந்தரமான பாதை. And this is the path of wilderness. இது கன்மலையிலே ஒரு உச்சியில போற ஒரு பாதை. And this is the path that we reach in the peak of the rock. இவைகளிலே நாம் ரொம்ப வழுவாமல் கவனமா நம்முடைய ஸ்டெப்பை எண்ணி எண்ணி வைக்கணும். In this path and we have to keep our step counting and we have to lay our foot on it. அதனால தான் பைபிள் சொல்கிறது, So the Bible says, நிற்கிற எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். and he that is standing and should not fall and he must be aware of it. கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா தட்டு தடுமாறி கரை சேர்ந்துருவ. Confessing grace and grace and grace and somehow you can go and you can stumble on there and you can reach on the side. நான்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன்னா நீ அதோட பாதாளத்துல இறங்க போறேன்னு அர்த்தம். And if you are using the term I, that is saying you are going to descend into the hell. இந்த வழுவுதல் என்பது
என்பது அநேகருக்கு பல இடங்கள்ல நடந்திருக்கும். And this falling happens to many people in many instances. குழந்தைகளா இருக்கும்போது வழுவலாம், தடுமாறலாம், கீழே விழலாம், எழும்பலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் தாண்டின பிறகு நீ விழக்கூடாது. So when you are a babe or a child and you can stumble, you can fall down but can rise up, but when you cross a stage and you should not go into a falling. இப்ப குழந்தைகளை பாருங்க, எழும்பி நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க பிடிச்சு உட்கார வச்சா கூட அது உட்காராது, எழும்பும், பொத்துன்னு விழும், ஆனா திரும்பி எழும்பும். And look unto the child when they are started to walk, and even when they fall down and even they take steps and they will try again and they will rise up and they will walk around. அது நடக்கும். This will happen. ஓடும். And they எங்கடா போய் குப்புற விழும். out they will come or fall down. திருப்பி எழும்பி ஓடத்தான் ட்ரை பண்ணும். And once again will try to walk around. அது வழுவி போனாலும் அது ஒரு காலம், அது குழந்தையின் காலம். Even it falls away and it also takes steps to go around. அதே போல ரொம்ப வயசானவங்க கீழ விழுந்து எலும்பு ஒடிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கங்களே, ரொம்ப கஷ்டம். And they that are old when they fall down, when the bones are cracked or something happen to them, and it's very hard for them, it is difficult for them to வழுவி போகாத ஒரு தன்மையை நீங்கள் பயிற்சிவீங்க. So you have to the practice the nature that you should not fall away. முதலாவது வழுவுதல் என்பது இருதயத்திலே நடக்கிறது. And first of all, this falling takes place in our heart. அது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It's very essential for us to understand. அதனால தான் நீ வழுவி போனது மத்தவனுக்கு தெரியாது. நல்லா ஜெபிக்கறாங்க, நல்லா அல்லேலூயா போடுறாங்க, நல்லா ஆவியில் நிரம்புறாங்க அப்படி நினைச்சுவீங்க. ஆனா நடந்த சம்பவம் இருதயத்திலே வழுவி போன ஒரு நல்லவரா. And so you're falling, you're not unaware about, you may not think about it, you may fall out or the weekends, it happens in your heart. ஒரே நாள்ல பட்டுன்னு ஒருத்தன் கீழ விழுந்துறது இல்ல. So within a single point of time and one may fall down. முதல்ல அவனுடைய தடுமாற்றம் இருதயத்தில் வருகிறது. And first of all, the stumbling takes place in their heart. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 11:3 of First Kings. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா சாலமோனுடைய ஒரு பெரிய தெய்வீக வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். Here we can see the great divine life of Solomon. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த டிவைன் லைஃப் அப்படியே ஃப்ளஷா மாறுது. And suddenly his divine life become fresh. ஒரே ஜெபம் இருந்தது. And he started to pray. பலி செலுத்தினான். And he offered sacrifice. நான் ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தன்னை தாழ்த்தினான். And he humbled that I was a young boy. ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். And the Lord gave him a wisdom. ஐஸ்வரியத்தை கொடுத்தார். And he gave him riches. மகிமையை கொடுத்தார். And he gave him glory. தேசமெல்லாம் தேடி வந்து அவனுடைய ஞானத்தை தேடி வந்தார்கள். And all the people of the land searched after him and they seek for the blessings. பைபிள் சொல்லுகிறது. The Bible says. அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். And the God gave him rest. அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். And God gave him blessings. அவனுக்கு நிம்மதியை கொடுத்தார். And God gave him peace. அவன் நாட்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது. And there was no more problem in his days. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். First Kings chapter 5 verse 4. அவனுடைய தெய்வீக வாழ்க்கையை பாருங்க. See his divine life. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. So there was no more problem and evil occurrence for him and God have given him a peaceful life. எங்கும் இளைப்பாறுதல். And there was peace all around. விரோதியே கிடையாது. And there was no adversaries. இடையூறே இல்ல. And no more evil occurrence. இப்படி ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கும் பொழுது So when they meet in such a peaceful life. ஆனா திடீர்னு அவனுடைய வாழ்க்கைக்குள்ள பெண்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்தார்கள். And suddenly the women started to enter into his life. 1-2 அல்ல. Not 1 or 2. அந்த பலவீனத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்தான். And he gave more for his weakness. அது அவனுக்கு குற்றமாய் தென்படவில்லை. And it not start to count as a fault before him. நாட்கள் போக போக when the days are passed. இந்த மாம்சத்தின் வல்லமை அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. And this power of the carnal nature started to rule over him. அந்த பெண்கள் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள். And all the wives and the women started to rule over him. ஒரு காலத்துக்கு பிறகு மாம்சத்தில் அவன் அடிமையாய் போனான். After one point of time and he became a slave to the flesh. இப்ப நடந்தது என்ன? Now what happened to him? அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். And his wives turned away his heart. எங்க நீ பலவீனத்துக்கு இடம் கொடுக்கறியோ, when you give room for your weakness, அங்கே உனக்கு வழுவுதல் நடக்கும். and there happens falling. அந்த விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு படிச்சுக்கணும். So you have to be careful in this matter and you must read it. So இந்த இடத்துல ஸ்திரீகள் என்று சொல்லும் பொழுது பலவீனம் என்று எடுக்கலாம். So when you see here wives of women, we can take as a weakness. இல்லாவிட்டால் ஸ்திரீகள் என்று சொல்லும் பொழுது மாம்சம் என்று எடுக்கலாம். So when we see the women and they are called as the flesh. இல்லாவிட்டால் தோல்வி என்று எடுக்கலாம். Or we can take as a failure. இந்த அனுபவத்தில் நீங்க எப்போ இடம் கொடுக்கறீங்களோ என்னைக்காவது ஒரு நாள் நீ வழுவி போவாய். When you give room for this experience in your life at one point of time or any day and you will go into the fallen nature. அடுத்ததாக ஸ்திரீகள் என்று சொல்லும் பொழுது சபைகளை பத்தி எடுக்கலாம். And nextly when we say about women it depicts about the church. அந்நிய சபைகளோடு அந்நிய உபதேசங்களோடு அந்நிய அந்த உபதேசத்தை சம்பந்தப்பட்டவர்களோடு உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் வலுவாக மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வலுவ ஆரம்பிப்பீர்கள். When you make your fellowship strong with the strange doctrines and strange truths and strange church believers and you can see your falling takes place in your life. இன்னைக்கு अनेक தேவனுடைய ஜனங்கள் வழுவி போன இருதயத்திலே வழுவி போனவர்கள் இருக்கிறார்கள். Today many people of God we can see they that are turned away from their heart. இருதயத்திலே
இருதயத்துல வலிவு போனதுனாலதான் அது வெளியே வருகிறது. When they are turned away from heart and it was not outwardly. அதுக்கு பிறகு அவங்களுடைய பேச்சை பாருங்க, வலிவு போன மாதிரி பேசுவாங்க. Then after you can see his conversation and it was like a fallen away. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். And once again I repeat. இருதயத்தில் வலிவு போனவர்களுடைய வார்த்தையிலேயே அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். And they that are turned away from heart and we can learn them or we can identify them through speech and that which is in the heart and we will fulfill their own. அந்த சபை சரியில்லை, And that church is not good. அந்த பாஸ்டர் சரியில்லை, Pastor is not proper. அந்த பிரதர் சரி கிடையாது, The brother is not good. அந்த ஃபேமிலி சரி கிடையாது. Family is not. இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம குறை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இருதயத்துல வலிவு போனபடினால இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. And the reason for start accusing others is that and we started or we have fallen away from our heart and we are turned away from heart and so and we started to fill them and we are accusing others. காரணம் அந்த பெண்கள் மேல் அவன் அதிகமாய் ஆசை வைத்தான். The reason is and he had more desire on the women. ஒன்னாம் வசனம் 1 ராஜாக்கள் 11:1 அதை சொல்லுகிறது. Verse 11 Chapter 11:1 of 1 King says this. அவன் அந்த அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். And he loved many women, the strange women of the Gentiles. அந்த ஆசை அவனை தடுமாற வைத்தது. So that desire made him to stumble in his life. உன்னுடைய ஆசை இச்சைகளை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நீ சிலுவையிலே அறைந்தவனாய் இருந்திருக்க வேண்டும். According to Galatians chapter 5 it is said that and you have to crucify all your lusts and affections on the cross. கலாத்தியர் 5:24 என்ன சொல்லுகிறது? 5:24 of Galatians what it says. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். And they that of Christ they crucified the lusts and affections of the cross. ஆனால் சாலமோன் அந்த பயிற்சியில இல்ல. But the Solomon is not on the practice. தவறு செய்ய தேவன் அனுமதி கொடுத்தது போல எடுத்துக்கொண்டான். And it will think that the Lord have given a chance for him to commit the faults. இன்னைக்கு விசுவாசிகள் செய்யற தவறை சொல்றேன். And today I see what are the mistakes committed by the believers. அவங்க என்ன நினைக்கறாங்க? தவறு செஞ்ச உடனே தண்டனை உண்டாகணும். அப்பதான் தான் செஞ்சது தவறு. தவறு செஞ்ச உடனே தண்டனை வரலனா தான் செஞ்சது சரி அப்படி நினைக்கறாங்க. And what they are thinking that and when they are committing mistakes or faults in their life and they must attain the punishments and endure immediately if not and the Lord is permitting such mistakes in their life. நான் மறுபடியும் சொல்றேன். Once again I repeat. ஒரு தேவனுடைய பிள்ளை தவறு செய்றான். A child of God when he committed a mistake. அதுக்கு தண்டனை வரல. And he was not receiving a punishment. அதனால அவன் என்ன நினைக்கிறான்? தான் பெரிய யோக்கியன்னு நினைக்கிறான். So what he is thinking that and he was so honored and he was respected. அங்கதான் தப்பு. So there he was the mistake. ஏன் தண்டனை தேவன் கொடுக்கல? Why the Lord did not give him punishment? ஏன் கொடுக்கல? And why he did not give? ஒருவேளை ஒரு ஆண்டவர் இரக்கத்துல நிப்பாட்டி வச்சிருக்கலாம். And perhaps because of his mercy he would have stopped it. அறியாம செஞ்சிட்டான். And unknowingly he done it. அவனை எப்படியாவது தூக்கி எடுத்துறலாம். So somehow we have lifted him up. இனிமே செய்ய மாட்டான். And he will not do anymore. இன்னைக்கு கூட அநேக நியாயத்தீர்ப்புல தான் நிக்கறாங்க. ஆனா தேவனுடைய கிருபை தான் அநேகரை பிரேக் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கு. Even today many are standing in the judgment but the grace of God have break it and may stop them there. ஒரு வீட்ல ஒரு சகோதரன் தாறுமாறா போக ஆரம்பிச்சிட்டான். In one particular house one brother gone in a perverse astray. அந்த சிஸ்டர் உட்கார்ந்து அழுதாங்க. The sister started to cry. ஆண்டவரே என் புருஷன் இப்படி ஆயிட்டாரே. And my husband gone astray. அப்ப அன்னைக்கு நைட் ஆண்டவர் கேட்டாரா? And he asked to God. அவனை நான் தண்டிக்கணும்னா சொல்லு, இன்னைக்கு நான் தண்டிச்சறேன். If I need to punish him and you tell today and I will punish him right today. என்ன தண்டனை கொடுப்பீங்க? And she asked. பூமியில இருந்து எடுத்துருவேன். அவன் செஞ்ச துன்மார்க்கத்துக்கு நான் அவனை அழிச்சிரேன்னு சொன்னான். I will perish him, I will take out of this earth and because of the wickedness that have committed. உடனே இந்த அம்மா அழுதுருச்சு. ஐயோ 2 பிள்ளைங்க இருக்கு. அதுக்கு தகப்பனாவது கல்யாணங்கள் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் அது வைங்க ஆண்டவரே. அதனால உயிரோட இருக்கான். இன்னைக்கு உயிரோட இருக்கான்டாள். And she started to cry that and at least for the sake of the 2 children and for the marriage of Satan they must be alive and so he was alive right now. எனக்கு தெரியும் அந்த ஆள் கல்யாணம் முடியற வரைக்கும் உயிரோட இருப்பான், சாவ மாட்டான். Until the end of their marriage and he will கல்யாணம் முடியறதுக்கு அந்த பிள்ளைகளுடைய கல்யாணம் முடியறதுக்குள்ள அவன் திருந்திட்டானா அதுக்கு பிறகு உயிரோட இருப்பான். இல்லனா கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல அவனுடைய ஓட்ட முடியும். அப்ப நான் இங்க இருந்தா பிரசங்கம் பண்றாத. And before he repents before the marriage gets over for the children and if I was alive he was alive now I will preach over them. யாரோ ஒரு ஆளுடைய ஜெபத்துல தான் உன்னுடைய துர்க்கிரியைகளுக்கு தக்கதான தண்டனை இன்னும் வராம பிரேக்ல இருக்கு. Because of some of the prayers and you according to the wilderness and the punishment was not given to you, it was seized. அது ஒரு ஊழியக்காரனுடைய கண்ணீரா இருக்கலாம். It may be the tears of the servants of God. உன் மனைவியினுடைய வேதனையா இருக்கலாம். It may be the pains of your உன் பிள்ளைகள் நிமித்தமாக இருக்கலாம். Because of the sake of your children. உன் புருஷனுடைய வேதனை நிமித்தமா உன்னை உயிரோட வச்சிருக்கலாம். And because of the pains of your husband and the Lord have kept you alive. இப்ப சாலமோன் தப்பு பண்ணிட்டே இருக்காருங்க. Now the Solomon is committing mistakes. அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்நிய பெண்களை எடுத்துக்கிட்டே இருக்கான். According to his wish and he was take away the strange women. மோவாபியரை எடுத்துக்கிட்டான். And he took the Moabites. மோவாபிய பெண்கள் மோவாபிய ஆண்கள் சபைக்குள்ள 10 தலைமுறைக்கு வரவே கூடாது. சபைக்குள்ளே கால் வைக்க கூடாது. அந்த ஆளோட தொடர்பு வச்சுக்கிட்டான். The Moabites women and men and should not lay their feet on the earth but he have kept or had a connection with all these. அம்மோனியன் சபைக்குள்ளே வரல் ஆகாதுன்னு கர்த்தர் சொன்னாரு. அந்த பெண்களை வச்சுக்கிட்டான். The Ammonites should not come to the church they said but he have called a woman belong to the Ammonites. அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான். ஆனா அதுக்கு தண்டனை வராதனால ஐயா நினைச்சுக்கிட்டாரு நம்ம யோகியன்னு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா ஒரு நாள் வந்தது அவனை தூக்கி எறிஞ்சிட்டாரு. And according to his wish and his desire and he started to pay his life and one day he came out and he got a punishment from God. துர்க்கிரியைகளுக்கு தக்கதான தண்டனை
சீக்கிரமாய் நடவாதபடினால் அநேகருடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. The scripture says and many of the heart was presumptuous because the punishment for the wickedness was not proteins. ஆண்டவரே தன்னை பத்தி சொல்றாரு. And the Lord himself said about நான் வெகுகாலம் மௌனமாய் இருந்தேன். And for a long time I kept silence. நான் கடைசி வரை அப்படியே இருப்பேன் என்று நீ எண்ணிக்கொண்டாய். And you counted that I will be remain அப்படி silent அல்ல. again. It's not like that. ஒரு நாள் நான் அதை கொண்டு வந்து உனக்கு முன்பாக நிறுத்துவேன். And one day I will make it to stand before me. இதை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது When you read about this, சங்கீதம் 50:21 நீங்க இதை பார்க்கலாம். so 50:21 of Psalms we can see this. நான் இவைகளை செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன். So when I did this I will keep silent. உன்னை போல நானும் இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டாய். And you thought that and I will ஆனால் ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து நிறுத்துவேன். But I will make it to stand before one by one. இதை குறித்து ஏசாயா 57:11 பார்க்கும் பொழுது 57:11 of Isaiah, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? and what the Lord says, நான் வெகுகாலம் மௌனமாய் இருந்து இளைத்து போய்விட்டேன். so for a long time I kept silent, I went away and faint. நான் சும்மா இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறாய். And you counted that I was silent. நான் வெகுகாலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா, ஆனபடியால் நீ எனக்கு பயப்படாது இருக்கிறாய் என்று கர்த்தர் பேசுகிறார். And the Lord says, and for a long time I kept silence, and so now you fear not for me. இந்த இருதயத்தில் வழுவி போனவர்களுடைய பேச்சிலே கண்டுபிடிக்கலாம். And they that are turned away from their heart, and you can identify them through their conversation. அவனுடைய செயல்லையே கண்டுபிடிக்கலாம். And you can identify them through their deeds. அவன் வழுவி போன ஒரு ஆள் என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். And you can analyze and they that are fallen away. அதனால செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை வரலன உடனே நான் செய்யறதெல்லாம் பரிசுத்தம் நினைக்காத. So when you are coming or punishment is not coming to you for all the mistakes, and you should not think the Lord not to give punishment. தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்துக்காக உன்னை நிறுத்தி வைச்சிருக்கலாம். And the Lord for his eternal purpose and ceased all your punishment and made you stand still now. இனிமேல் நான் வழுவி போக மாட்டேன் என்று நீ சொல்வாயாக. And if you can see down, I will not fall away from you anymore. 95ஆம் சங்கீதம் Psalm 95. 10ஆம் வசனத்தை பார்ப்போம். Look at the 10th verse. 95:10. 95:10 of Psalm. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். 40 வருஷமாய் அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்று நான் கண்டேன். For 40 years along I have got that they have from their heart, and the people they gone away from them. முடிவு என்ன? And what is the end? அவர்கள் என் இளைப்பாறுதலில் உள்ள வர மாட்டாங்க. So without breath and rest, and they cannot enter inside. முடிஞ்சு போச்சா? ஜட்ஜ்மென்ட் பாத்தீங்களா? And see the judgment. ஜட்ஜ்மென்ட் என்ன? And what was the judgment? அவன் 40 வருஷம் வந்துட்டே இருந்தான், ஆனா கடைசி எங்க வர மாட்டான்? இளைப்பாறுதலுக்குள்ள வர மாட்டான். And 40 years they kept their journey, but at the end they will not come to the rest. நீ சபையில இருப்ப, உயிரோடு இருப்ப, சபையில எத்தனையோ வருஷங்களா இருப்ப, எத்தனையோ பாஸ்டரை பார்ப்ப, ஆனா உன்னுடைய ஓட்டம் முடியும் பொழுது நீ இளைப்பாறுதல்ல கால் வைக்க மாட்டாய். And you will be alive with the church, and you can see many pastors and many brothers and many things going around the church, but the end of your race, and you cannot enter into peace, and you cannot see the rest. Why? என்ன காரணம்? And what is the reason? நீ வழுவி போகிற இருதயம் உள்ளவன். And you have the heart gone away. நீ தேவனுடைய வழிகளை அறியாதவன். And you have not known the ways of the Lord. தேவனுடைய திட்டத்தை நீ புரிந்து கொள்ளாதவன். And you do not understand the plans of God. அதனால தான் தேவன் அங்க சொன்னார், என்னுடைய வழிகளை அவர்கள் அறியாதவர்கள். And so the Lord says, and they have not known my ways. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த காலை வேளையிலே உங்களில் எத்தனை பேர் இருதயத்திலே வழுவி போயிருக்கிறீர்கள்? In this morning time, how many have turned away from your heart? இருதயத்திலே வழுவி போனவன் மகிமையுள்ள சன்னிதானத்திலே போய் நிறுத்தப்பட முடியாது. If you are turned away from heart, and you cannot stand in the presence of his glory. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். And blessed are the pure in heart, for they shall see God. மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இந்த இருதயத்தை நீங்கள் சரிப்படுத்துங்கள். The heart which is of so great and thing, and you have to sit right your heart. பலவீனங்களுக்கு இடம் கொடுத்து இருதயத்திலே வழுவி போன கூட்டம் பரலோக ராஜ்யத்திலே கால் வைக்க இயலாது. And they that give room for the weakness and the group of people, they have erred from their heart, and they cannot lay their feet in heaven. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். And he is good to them that are pure in heart. இந்த காலை வேளையில் உங்களில் எத்தனை பேர் இருதயத்திலே வழுவி போனவர்கள்? How many of you have turned away from your heart in this morning time? ஒரு 10 நிமிஷம் ஒருத்தன்ட்ட பேசினா போதும், அவன் வழுவி போனவனா நல்லவனான்னு கண்டுபிடிச்சிடலாம். If you speak with 10 minutes to a person, and you can identify whether he was fallen away or not. ஒரு 10 minutes நீங்க ஒரு ஆள்கிட்ட உட்கார்ந்து பேசி பாருங்களேன். And you just sit with a person and talk with him 10 minutes. அவன் அது பாட்டுக்கு புலம்பல் 7 அதிகாரம் 8 அதிகாரம் வரிசையா சரசரன்னு பேச ஆரம்பிச்சிடுவான். And he will start composing this Lamentation 8 chapter 7 and go on keep going. யோபு உத்தமன், Job was an upright, சன்மார்க்கன், and he was perfect, தேவனுக்கு பயந்தவன், and he feared God, பொல்லாப்புக்கு விலகினவன். he eschewed evil. ஆனா அவன்ட்ட அவங்க நண்பர்கள் கொஞ்சம் அப்படியே லேசா டியூன் பண்ணி பார்த்தாங்க. But the friends started to twin him, அவனுடைய வாயை லைட்டா கிளறி பார்த்தாங்க. and they started to tune and use முதல்ல அனுதாபமா பேசி பார்த்தாங்க. and at first he started to speak so திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அவனை ட்ரிப் பண்ண and ஆரம்பிச்சாங்க. little by little they started to trip him. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வண்டி பாயில் ஆயிடுச்சு. And that's what, and he started to burst. அதுக்கு பிறகு பஸ்ட் ஆகி பேசினா பாருங்க, விட்டாம் தேவனெல்லாம் மொத்தமா வித்துட்டு போயிட்டான். And he
started to burst and speak about ill about God. என்னுடைய நீதியை என்னுடைய உத்தமத்தை சுமுத்திரையான திராசுல வச்சு தெய்வன் நிறுத்தி தூக்கி பார்க்கட்டும்ங்கறான். And let the Lord balance my just and my uprightness in the balance. அவர் எங்க இருக்கறாரு நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கறான். So I see that I want to see where he was. நான் அவரை சந்தித்தால் நலமா இருக்கும்னு சொல்றான். It is better for him if I visit him. அவருக்கு மாம்ச கண்கள் இருக்கிறதான்னு கேக்குறான். And he was looking through his eye shop flesh. ஒரு 30-35 அதிகாரம் அவனை புலம்ப வச்சது யாரு? இவங்க லைட்டா அப்படி பேசி பார்த்தாங்க, அவன் தடுமாறினாள்னு கண்டுபிடிச்சாங்க. And his friends started to twist him a little bit, and so he started to lament for 30 to 35 chapters. நீங்களும் ஒரு ஆளையோ ஒரு சகோதரியோ சாப்பிடுற இடத்துல கூப்பிட்டு பேசி பாருங்களேன். And you can sit with the sister and you can sit not only them. நல்ல பிரசங்கத்தை கேட்டு அல்லேலியா போட்டு போன பாட்டி சாப்பிடுற இடத்துக்கு போன உடனே தடக்கன் தலைவுப்புறம் விழுந்துரும். And they that hear the sermon well and shout hallelujah when they go and when they having the dining. அவங்கட்ட பேசி பார்த்தா தெரியும். And you just you talk with them and அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க இருதயத்துல வலுவினவர்களா இல்லையா? So when you are talking with them you can identify whether they are turned away from their heart. ஏன்னா இருதயத்தின் நிறைவுல தான் என்ன செய்யும்? பானையில இருக்கிறதா எதுல வரும்? அகப்பையில வரும்னு சொல்லுவான். So what is in the pot will come in the spoon. நீ எத்தனை தரம் இருதயத்தில் வலிவி போன ஒரு ஆள்? So you may be the one who be turned away from your heart. எத்தனை தரம் உன்னுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது? How many times your hearts get hardened? எத்தனை தரம் உன்னுடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது? How many times your hearts were wounded? எத்தனை தரம் உன்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது உன்னை தீட்டுப்படுத்தி இருக்கிறது? And how many times that which proceed out of your heart defiled you? இருதயத்திலே தடுமாறினவர்களை இன்றைக்கு சபையிலே अनेகரை பார்க்க முடியும். And we can see many in the church and they that are stumbling in their heart. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள். And so the Bible says and gird up with all kind vein into the heart. எழுத்தின் பிரகாரமாக கூட இந்த ஹார்ட்டுக்கு ஆண்டவர் பாருங்க நெஞ்செலும்பு அது இதெல்லாம் வச்சு டப்புன்னு ஒருத்தன் அடிச்சா கூட பஞ்சர் ஆயிர கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எலும்பு எல்லாம் வச்சு ரிப்ஸ் எல்லாம் வச்சு அழகா சேஃப்டி பண்ணி தான் வைக்கிறார். Even literally they will preserve the heart or to protect the heart and the Lord have covered it with ribs and with the bones. எல்லாம் தெளிவா வச்சு தான் அதை வச்சிருக்கிறார். So the Lord have kept everything so clearly. ஆனா இந்த இருதயத்தை நம்ம எப்படி காப்பாற்றுறோம்? So how we can protect this heart? இருதயத்தில் வலிவி போன கூட்டம் சபைகளிலே நிரம்பி வழிகிறது. And the people that are found in the heart that are turned away heart are so found in innings. கல்யாணம் கட்டினவங்கட்ட போய் கேளுங்க அவங்க புலம்பெல்லாம் பாருங்க. And they that are married you can just see and how what is their lamentation. பிள்ளைகள் பெற்றெடுத்தவங்கள பாருங்க அவங்க நிமித்தம் அவங்க படுற பாடுகளை பாருங்க. And you can see they that have delivered the child and so how they suffer. இன்னைக்கு अनेகர் இருதயத்துல தடுமாறி கொண்டிருக்கிறோம். And today many are stumbling in their hearts. வெளிய white and white அழகா போட்டுருக்கிறோம். So outwardly they have come in white garments. நகைய கலட்டிட்டோம். So they have removed the மீச dress. தாடி எல்லாம் வெறுத்தாச்சு. And they have taken the mustache and beard. வெளியரங்கமா லைஃப் ஸ்டைல்ல எந்த நம்மள கண்டு எவனுமே கண்டுபிடிக்க முடியாது. So outwardly and we can identify how their lifestyle was and outwardly how they preserved themselves. இந்த விசுவாசி இப்படியா அப்படினு யாரையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. So you can identify whether they were believers or not. ஏனா அவன மாதிரி அவனும் ஜெபிக்க முடியாது. And because none have committed a mistake. அவன மாதிரி முழங்கால் போட முடியாது. And none can bend their knees like him. அவன மாதிரி கர்த்தருக்காக பாடுபட முடியாது. And none can suffer like him. ஆனா அவனுடைய மாம்சத்தில் இருக்கிற போராட்டத்தை அவன் எப்படி சந்திக்கறாங்கறத தேவன் பார்க்கிறார். But only the Lord faces and Lord looks and how he faces struggles that he faces through his flesh. மனுஷன் முகத்தை பார்க்கறான் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து சோதித்தறிகிறார். And men look unto the face and outwardly but the Lord looks unto the heart and he searches அபிஷேக தைலத்தோடு ஈசாயின் வீட்டிலே சாமுவேல் போராடி கொண்டிருக்கிறான். So in the house of this he was fighting hard with anointing oil. அபிஷேக தைலத்தோடு சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு வந்தான். And Samuel and came to take the anointing oil. வந்து அந்த ஃபர்ஸ்ட் பையனை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கான். And looking at the first son and he was comely. அவனுடைய ஸ்டைல் his style அவனுடைய ஹேர் ஸ்டைல் his hairstyle அவனுடைய எல்லாம் ஆளெல்லாம் பார்த்தா சும்மா ஜெய்ஜாண்டிகா இருக்கிறான். உடனே அபிஷேக தைலத்தை தூக்கிட்டாங்க. And looking unto his figure and he was gigantic and he was so comely and he took the veil of oil. தேவன் கொஞ்சம் அசந்திருந்தாருன்னா யார் தலையில ஊத்திருப்பான்? தேவன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருந்தாருன்னா பட்டுன்னு யார் தலையில ஊத்திருப்பான்? மூத்தவன் தலையில ஊத்தியே விட்டுருப்பான். So if the Lord slowed down and he had poured as veil of oil on the firstborn. ஆண்டவர் சொன்னாரு நான் சொன்னனா? But the Lord said and whether I said நீ அவன் முகத்தை பாக்குற? Why do you look at நீ அவன் வளர்ச்சியை பாக்குற? And why you see his teacher? நீ எப்படி அவனுடைய முகசாயலை பார்த்துட்டு இவன் தான் நினைக்கிற? And why you look into his likeness of his face and you think that கீழ வை. Keep down. அபிஷேக தைலத்தை கீழ வை. And keep the oil in your head. நான் இருதயத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். And I look into his heart. என் இருதயத்துக்கு ஏற்றவன் இந்த வீட்ல ஒருத்தர் இருக்கிறான். And there is a man who was according to my heart. வரிசையா வந்துட்டே இருக்கான். ஒருத்தர் மேலே அபிஷேகத்தை ஊற்ற விடல. And he was looking unto everyone but nobody was but he did not. அதனால தான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று கர்த்தர் பேசினார். And so the Lord says about David and I have known him according to my own heart. அதனால தேவன் இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறாரே. And the Lord searches unto them that sit here at the heart. நீங்க பாருங்க
பாருங்க நல்ல பாடி ஹெல்த் நல்லா இருப்பாங்க, கேட்டா சொல்லுவாங்க ஹார்ட்ல ஃபெயிலியர், 3 அடைப்பு 2 அடைப்பு 7 அடைப்புமா, அதோட முடிஞ்சு போன கேஸ் அவன். And somewhere they be hale and healthy and good health condition and look into them and we can see and they had some block in their heart and within that the case was over. திருப்பி வேற வழியே கிடையாது, அவனுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணித்தான் அவனு 4 நாள் உபவாச ஜெபம் 3 நாள் உபவாசம் போட்டு சுத்திரிப்பு வச்சாதான் சரி வருவான். And so without any way and they have to connect or they have to have the bypass surgery and they must have the 3-day sanctification or 4-day sanctification. இருதயத்தில் வலிவி போன தேவனுடைய பிள்ளையே, உன்னை வலுவாதபடி நிறுத்த அவர் போராடி கொண்டிருக்கிறார். Child of God, they that are turned away from heart and the Lord is struggling hard with you that you should not turn away or err from his God. இரண்டாவது மனதில் வலிவி போனவர்கள். And secondly, they that are err from their mind. மனதில் வலிவி போன ஒரு கூட்டமும் சபைக்குள்ள கிடக்குது. And the Lord is selecting the people of group and looking unto them they that are err from their mind. திடீர்னு சிரிப்பான், And suddenly they may laugh, திடீர்னு பேசுவான், and they may speak, திடீர்னு எழும்புவான், and suddenly they arise, திடீர்னு அதுபாட்டு சுத்திட்டே இருப்பான். and suddenly they go in the middle of the streets. ஏன் செஞ்சேன்னா அவனுக்கே புரியாது. And he do not know why have done this. மனதில் வலிவி போன ஒரு கூட்டம். And they that are confused in their mind. முந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. So in the beginning days we can see and no one will go to the psychiatrist. அப்படிதானே? சைக்காட்ரிஸ்ட்னா அந்த டாக்டரையே இவன் சைக்காட்ரிஸ்ட் மாதிரி தான் பாப்பான். So when you look into the psychiatrist doctor and they tell them and he was a psychiatrist. சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்த்தாலே அவரோட இவனே மெண்டலா இருப்பான்னு நினைப்பான், அப்படிதான் அவனை பாப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. And nowadays we can see the psychiatrist doctors and they were earning more money. இப்ப அவங்க வச்சிருக்கிற பேரு சைக்காட்ரிஸ்ட்லாம் கிடையாது, டர்னிங் பாயிண்ட். So now they have not மெண்டலா போனவன சரியாக்கிறானா, டர்ன் பண்ணி விட்டுறானா. And they that gone mad and they will become good, so they call as a turning point. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் மன அழுத்தத்துல இருக்காங்க. So now everyone in a depression in mind. பிசாசு என்ன செய்யறான்? மனசை தான் டச் பண்றான். What the devil is doing, he touches his mind. அதனால தான் மனதில் வலுவி போன ஒரு கூட்டம். So we can see the group of people that have fallen in their mind. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். And this prince of this world have darkened or darkened their mind. கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது We read this in this Corinthians. 2 கொரிந்தியர் 4:4 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனசை குருடாக்கும் பொழுது உனக்கு விசுவாசம் வராது. So when he blind your minds and you will not get the belief and faith. இப்ப நீங்க ஒரு காரியத்தை சொல்றீங்க. So when you are telling some matters. நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படினா விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும்னா அவன் மனசு சரியா இருந்தா தான் விசுவாசிப்பான். When I ask them do you believe, only when their mind is right and they can say yes I believe. ஒருத்தன் கண்ணு திறந்தாதானங்க ஆமா இத பார்க்கறேன்னு சொல்லுவான், கண்ணே திறக்கலனா அவன் இத எப்படி பார்த்தேன்னு சொல்லுவான். Only when you open his eyes will see I have seen it, and if he is not opening his eyes I cannot see that I have seen. குருடனான 4 பேர் யானையை பார்க்க போனாங்க. And they that are 4 blinds went to see the elephant. நீங்க உலகத்துல படிச்சிருப்பீங்க. And you have read in the world. 4 பேரும் ஒவ்வொரு டிசைன்ல சொன்னாங்க. And the 4 they have mentioned or they have written the ஒருத்தன் போய் பார்த்தது அதனுடைய காது. And one have seen ears. ஒருத்தன் போய் தடவுனது எது? அதனுடைய கால்கள். And one have roped their legs. ஒருத்தன் போய் பிடிச்சது என்னது? அதனுடைய வால். And one hold on the tail. இப்படி ஒண்ணொண்ணா தொட்டானா அவன் அத தான் சொல்லுவான். So when he touches on every parts and பிசாசு என்ன பண்றான்? இந்த மனசை குருடாக்கும் பொழுது தான் உங்களுடைய விசுவாசம் அடிபட்டு போயிடுது. But what the devil is doing when he is blinding your minds and your belief. என்ன பிரசங்கம் கேட்டாலும் உனக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. So whatever preaching you hear and you will not get the belief. என்ன அபிஷேகத்துல நிரம்பினாலும் உனக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. So what extent you are feeling anointing and you are not able to get the என்ன பைபிள் படிச்சாலும் உனக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. So you may read the Bible but you are not able to attain faith. தேவன் நேரடியா பேசினா கூட உனக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. காரணம் உன்னுடைய மனது குருடாய் கிடக்கு. Even God speaks directly to you, you are not able to identify him because your minds are blinded. இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கிறது. There is another group. மனம் கெடுக்கப்பட்டவர்கள். And they are corrupted in their mind. அவங்க குருடர்கள் அல்ல. And they are not blinds. மனது குருடாக்கப்பட்டது ஒரு கூட்டம். And there is one group they are blinded in their minds. 2 கொரிந்தியர் 11:3 பார்க்கும் பொழுது When we look into 2 Corinthians chapter 11 verse 3. மனது குருடாக்கப்பட்டவர்கள் அவிசுவாசிகள். And they that are blinded in minds are unbelievers. மனம் கெடுக்கப்பட்டவர்கள் சபையில் உள்ள ஜனங்கள். And they that are corrupted in their mind are the believers, they are the people of the church. 2 கொரிந்தியர் 11:3 2 Corinthians chapter 11 verse 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்களுடைய மனம் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். So your minds will be corrupted that you be from the simplicity of the Christ. ஒரு புருஷனை பத்தி அந்த உண்மை நின்று மனசு கெட்டுச்சுனா அதுக்கு பிறகு அந்த புருஷன் என்ன பண்ணாலும் அந்த மனைவி சமாதானமா ஏத்துக்கவே முடியாது. So when you corrupted of the husband and whatever your husband performs or does, do it and you will not able to accept it.
ஒரு மனைவியை பத்தி ஒரு புருஷனுடைய இருதயம் கெட்டு போயிருச்சுனா அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டம் அவனை கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றது. So for the husband, if the mind is corrupted about his wife, it is very difficult for him to come to the normal state. அதனால தான் மனசு கெட்டு போகவே கூடாது. So our mind should not be defiled or corrupted. அதுதான் மனதில் வழுவி போகிறது. So that is the thing that we are err from our mind. ரொம்ப நேசிச்சு விவாகம் பண்ணவங்க எல்லாம் ஓடி போய்ட்டாங்க. And they that loved more and they got married and they got away. இப்ப பாருங்க ஒரு தாய் ஒரு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை அவளே கொல்றாங்க. And now once a mother was taking of the two children, தன்னுடைய சொந்த பிள்ளையை தாம் பெத்த பிள்ளையை தாம் கூடயே இருக்கிற பிள்ளையை அப்படியே கழுத்து பிடிச்சு நெரிக்க முடியும்னா எப்படி முடியும்? So now you can see and he was just making the throat away and how it is possible for the one mother to do அதுக்கு this. காரணம் அவளுடைய மனசு கெட்டு போயிச்சு. The reason is their minds are corrupted. தாறுமாறான உறவுகள் நிமித்தம் மனசு கெட்டு போனதனால தான் தான் சொந்த பிள்ளையை ஒருத்தி கொல்றா. And because of this illegal relationship and they were killing their own children. தன்னுடைய சொந்த புருஷனை கொல்றதுக்கு வெயிட் பண்றா. And she was waiting to kill own husband. எப்படி? தன் சொந்த புருஷனை கொல்றதுக்கு அவ என்ன செய்றா? டைம் எடுத்துட்டு வீட்ல உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கறா. மணிக்கணக்கா பாக்குறாங்க. And she was waiting for hours together and sitting for a time to waiting for the time to kill own husband. இவங்க எல்லாம் மனசு கெடுக்கப்பட்டவர்கள். So they that are corrupted in their minds. ஒரு இடத்துல ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க? In one place what a sister did. அப்பப்ப சொல்லும். என் கையில தான் உனக்கு சாவு. So I have a hands on him. அவனும் கொஞ்சம் உஷாராயிட்டான். ஏன்னா அதுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. And he became shrewd and this evil spirit entered into her. டைம் கிடைக்கும்போது தட்டறதுக்கு ட்ரை பண்ணுவான். So when time is come and you will take the chance. ஆனாலும் அந்த மனுஷன் அவனும் ரொம்ப பாவம் என்ன பண்றது? And so he is so pity and what to do with her. இவன் உங்கள மாதிரி ஆள்னா உடனே டைவர்ஸ் கொடுத்துருவீங்க. So if such like people and you will give a divorce notice. என் மனைவிக்கு மெண்டல் ஆயிட்டு ஓடி போன்னு சொல்லு. And my wife is a man and so I want to go away from her. ஆனா அந்த மனுஷன் டைவர்ஸ் கொடுக்கல. But that man did not give a divorce notice. ஆனா வெயிட் பண்ணான். And she waited for a long. எப்பவுமே ரொம்ப கவனமா இருப்பாங்க. And he was waiting for a long time. பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பான். And he will give a tuition for the அப்படியே டியூஷன் சொல்லி கொடுக்கிற மாதிரியே அவ தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. And when he teaches with children and wait till he sleeps. அவ தூங்குன உடனே டப்புன்னு அவ ரூம் லாக் பண்ணி விட்டுருவான். And when he sleeps and again sends. அதுக்கு பிறகு தான் இவன் நிம்மதியா போய் தூங்குவான். And then after and he will go away from the house. அவ எழும்பின பிறகு கதவை தட்டினாலும் இவன் கதவை திறப்பான். So when he arrives and he will knock the door and he will open the door. ஆனால் ஒரு நாள் அவன் தோற்று போனான். But one day he failed. அந்த பிள்ளைகளுக்கு அவன் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டே இருந்தான். And one day and he was teaching his children. இவன் நான் சொல்லி தரேன்ட்டு வந்து உட்கார்ந்தான். And she said that and okay I will teach today. சரி அதுக்கு எதுக்கு சண்டை போடணும்? சரி சொல்லி கொடுன்ட்டான். So why to quarrel with this and okay you will teach. சொல்லி கொடுன்னு சொன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கறா. And while she was teaching the children. இவனும் உட்கார்ந்து பார்க்கறான். And he too waited for a time. இவனுக்கு தூக்கம் அலமோதுது. And he started to get sleepy. அப்படியே சோபால சாஞ்சிட்டாங்க. And he fell on the sofa. அவன் தூங்குனதான் காரணம். And that was time. தப்புன்னு ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு போய் ரூம்ல லாக் பண்ணா இவனை கொலைய பண்ணிட்டான். And he locked the two children inside the room and he killed his husband. எப்படி ஒரு ஆவி நீங்க பாத்தீங்களா? See what kind of spirit. அந்த மைண்ட் அவனை கொலை செய்யணும்ங்கறே போராடிட்டு இருக்கு. The intention of his mind is that to come somehow kill him. உங்களுக்கும் கூட அப்படி இருக்குமே? And even you may have. கொலை பண்ணனும்னு இருக்காது, பழி வாங்கணும்னு இருக்கும். And you may not to have the intention to kill them. நாலு வார்த்தை கேட்கணும் போல இருக்கும். So you wanted to take a revenge upon them. மனம் கெடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு சமுதாயத்துல அதிகம் பேர். And they that are corrupted in their minds are so found more in the society. மனம் கெடுக்கப்பட்டவர்களால் தான் இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. And there is no peace in the family because of they that are corrupted in the minds of the family. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனம் கெடுக்கப்பட்டு போயிருமோன்னு நான் பயந்திருக்கிறேன். ஏன்னா நான் உன்னை கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக நான் நியமிச்சிருக்கிறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன்னு சொல்றார். And so Saint Paul says that I may present you as a chaste virgin to Christ, and so your mind should be corrupted from the simplicity that is in Christ. I fear of it. ஏன் மனம் கெட்டு போகுது? And why the minds are corrupted? சொல்லுங்க. ஏன் மனசு கெட்டு போகுது? And why our minds are corrupted? போதும் என்கிற மனசு இல்லாதனால தாங்க பிரச்சனை. So we don't have the content heart, and so that is the reason. 1 தீமோத்தேயு 6:6ல பார்க்கும் பொழுது When we look into 1 Timothy chapter 6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். So it is said that and godliness and content is a great gain. ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு விசுவாசிக்கோ கர்த்தர் கொடுத்தது போதும் அப்படிங்கற ஒரு நிறைவு இருக்கணும். And for the servant of God and the believer, and they must have the sufficiency in their heart. இன்னும் வேணும்ங்கற ஒரு ஆவி இருக்க கூடாது. So they should not have the spirit to take over more and more. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to the spiritual life, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்களுக்கு போதும் என்கிற ஒரு சமாதானம் இருக்கணும். So they that are calling or they that are called as a child of God, and they must have the mind and heart and must see that is in it. இன்னைக்கு கூட अनेक தேவனுடைய பிள்ளைகள் போதும் என்கிற மைண்ட்ல இல்ல. Even today many of the children of God are not with the contentment. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் போதும் என்கிற மனசுல இல்லாதனால தான் அவங்க பாட்டுக்கு வட்டிக்கு வாங்கிட்டே இருக்கறான். வீடு வேணும், நிலம் வேணும், சொத்து வேணும், கார் வேணும், ஒரு கார் இருக்கு இன்னொரு கார். ஏன் போகுது?
இன்னும் நமக்கு நிறைவு வரல, தன்னிறைவு வரவில்லை. And so still we do not get the self-godliness, fullness, and so we are not able to attain it, and we don't have the contentment, so keep on waiting for the things and car and vehicle and so on. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு உங்களுக்கு போதும் என்கிற மைண்ட பயிற்சிவீங்க. After coming to this way, and you have to practice the way or the path of this contentment. உங்களுடைய மனதின் அறையை நீங்கள் ஸ்ட்ராங்கா கட்டி வைக்கணும். And you have to build up or gird up the loins of your mind. தமிழ்ல சொல்லுவாங்க, The Tamil used to say, மனசு என்னது? மனம் ஒரு குரங்கு. and mind is like a monkey. அதனாலதான் மனதின் அறையை நீ கரெக்டா கட்டி வைக்கணும். So you have to gird up your loins of your mind. 1 பேதுரு 1:13 பார்க்கும் பொழுது, When we look into 1 Peter chapter 1, நீங்கள் உங்களுடைய மனதின் அறையை கட்டி தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் மாறுங்கள். and be of sober mind by girding up the loins of your mind. உன்னுடைய மனசை அலைபாய விடக்கூடாது. And you should not make your mind to waver around. நீங்க இப்ப இங்க இருந்தீங்கன்னா இந்த ஆராதனையில தான் உங்களுடைய மைண்ட் இருக்கணும். So if you stay here, your mind must present in this worship. உங்களுடைய மைண்ட் ஃபுல்லா இந்த ஆராதனையில தான் இருக்கணும். Your mind must be full of the presenting in this worship. உங்களுடைய மைண்ட் வீட்டுக்கு போக கூடாது. And your mind should not go to the house. வீட்டை பூட்டிட்டோமா, கேஸ் ஆஃப் ஆக்கிட்டோமா, இப்படி மைண்ட் போயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு இங்க இந்த பிரசங்கம் வேலை செய்யாது. Whether we have locked the house or turned off the gas, and that should not work out in your mind. If so, and this preaching will not work in your minds. ஒரு ஜெபத்துல உட்கார்ந்தா ஒரு மனமா உட்காரு. If you sit in prayer and you must sit in one accord. ஒரு ஊழியம் செஞ்சா ஒரு மனமா ஊழியம் செய். If you do the ministry, you must do with oneness. உன்னுடைய மனதின் அறையை கட்டு. You have to gird up the loins of your mind. போதும் என்கிற மனதை கொண்டு வா. And you have to bring the contentment in your heart. உன்னுடைய பழைய மைண்ட நீ வெளிய தள்ளிடு. And you have to cast away your old mind. ரோமர் 12:2 பார்க்கும் பொழுது, When we look into Romans chapter 12 verse 2, மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். and be renewed of your mind of the transformation. உன்னுடைய நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன்ல உன்னுடைய மனது புதிதாகிக்கொண்டே இருக்க வேண்டும். And day by day there must be a taking place, a renewing in your inner man. பழைய காரியங்களையே மைண்ட்ல வச்சிருக்க கூடாது. And you should not keep the old things in your mind. பழைய பிரச்சனைகளையே பேசிட்டு இருக்க கூடாது. And you should not keep talking about your old problems. இந்த குடிகாரனை நீங்க பாத்தீங்கன்னு And சொன்னா, you can see a drunkard. குடிச்ச உடனே அவனுக்கு எங்க போய்டும்? பழைய ரெக்கார்ட் வந்துருங்க. After drinking, and he will get the old record. டேப் ரெக்கார்ட் மாதிரி அதே ஓடிட்டே இருப்பான். And he will speak and like on tape which was going on. வெளிய பாத்தீங்கன்னா துக்கமே படாத ஆளு தண்ணி அடிச்ச உடனே துக்கப்பட்டு அழுவான். Outwardly when you see he was not sorrowful when he drinks, and then after he will stop. வெளியரங்கமா கோளையா இருக்கிறவன் தண்ணி அடிச்ச உடனே வீரனாய் மாறிடுவான். And he who was timid when he drinks, and then after he become a bold and strong person. வெளியரங்கமா வீரனா இருக்கிறவன் தண்ணி அடிச்ச உடனே கோளையாயி உட்கார்ந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சு அழுவான். Outwardly he who was valiant and strong, and when after drinking and he become a timid. பழைய கதையெல்லாம் குப்பையெல்லாம் கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சிடுவான். And he will start to tell all the old stories and old problems. இப்படி தான் அவனுடைய ஆவி. And this is the spirit of the உன்னுடைய drunkard. மனசை நீ கட்டுப்படுத்தலைனா இப்படி தான் நீ மாறிக்கொண்டே இருப்பாய். If you are not able to gird up your minds, and you will be speaking like this. மனதில் வழுவாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? So not to be fallen away from your mind, and what we must do. ஏசாயா 29:24. 29:24 of Isaiah. வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். வழுவி போகிற மனதுள்ளவர்கள் புத்திமான்களாகி அவர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள். They also that erred in spirit shall come to understanding, that move and learn doctrine. மனது ஒரு மனிதனுக்கு சரியாகணும்னா உபதேசத்தை கத்துக்கணும். If one is not proper in mind, and you have to learn the doctrines. மனசு கெட்டு போகாத ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழணும்னா அவன் புத்திமானாகணும், அவன் உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். To lead a divine life, and one should not be corrupted from their minds, and he must learn the doctrines, and he must become the good in understanding. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். And they that are wise will be taken up. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. And eschewing from the evil is understanding. ஒரு தேவனுடைய பிள்ளை பொல்லாப்பை விட்டு விலகணும். A child of God must eschew at evil. அவன் ஒரு புத்திமானாய் மாறணும். And he become a wise. புத்திமான்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். And only the wise will be taken up. அடுத்து வழுவி போகிற மனதை உடையவர்கள் தன்னுடைய இனிமேல் வழுவி போகாமல் இருக்கணும்னா உபதேசத்தை கத்துக்கணும். And nextly they that are erred in their minds, and to don't to be fallen away from it, and they have to learn the doctrines. பைபிள்ல உள்ள வசனங்கள், உபதேசங்கள், சத்தியங்களை நீங்க கத்துக்கொள்ளும் பொழுதுதான் மனசுல நீங்க வழுவாமல் பாதுகாக்கப்படுவீர்கள். All the words and truths and doctrines that you have learned from this Bible, only then and you can gird up your minds, and you can keep from falling away from your mind. இருதயம் தேவ அன்பினால் நிரம்பப்பட்டிருக்கும் பொழுது இருதயத்தில் வழுவாமல் பாதுகாக்கப்படுவோம். And when your hearts are girded up by the things, and we can be keep away from the falling in our heart. உபதேசத்தை நீங்க சரியா கத்துக்கிட்டீங்கன்னா மனசுல வழுவி போகாமல் இருப்பீர்கள். When you learn the doctrines well, and you can be keep away from falling in your mind. இன்னைக்கு ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விதமான உபதேசங்கள் இருக்கிறது. And today diverse kinds of doctrines are taught. பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா when you read in the Bible, வேற்றுமையின் உபதேசம் இருக்கிறது. and there all the doctrines are variations. மனித கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள் சொல்லி இருக்கு. And it is said that according to the commandments of men, and they walk after, and they teach பிசாசின் உபதேசம்ங்கற சப்ஜெக்ட் இருக்கு. And there is another called as the devil doctrines. ஆனா நாம பேசுற உபதேசம், but what are the doctrines that we speak? அப்போஸ்தல உபதேசம், apostolic doctrine, மூல உபதேசம், and we are speaking தேவ பக்திக்கேற்ற உபதேசம், and doctrines which known unto God,
ஆரோக்கியமான உபதேசம், as spiritual doctrines கிறிஸ்துவின் உபதேசம், and doctrines of Christ ஒப்புரவாகுதலின் and உபதேசம், doctrines of reconciliation, மூல உபதேசம், and we are speaking about the original doctrines. இவைகளை நீங்க கத்துக்கணும். So you have to learn of all these doctrines, அப்பதான் மைண்ட உங்களால அருமையா கண்ட்ரோல் பண்ண and முடியும். only then you can control your mind in a perfect way, இல்லனா அது உன்னைய குரங்காக்கி விட்டுரும். or else it will make you as a monkey, உன்னால ஒரு விதத்திலயும் ஒருமனப்பட்டு செயல்பட முடியாது. and you cannot go or indulge your work with one accord. பிசினஸ்க்கு போவே, You will go for a business, அங்க இருந்து வேலைக்கு போவே, and you will go for a job, அங்க இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே இருப்பீங்க. and from there you will jump from one part to another, ஒரு சிலர் பாருங்க ஒரு வேலையில ஒழுங்கா இருக்க மாட்டான். and some will not stay in a better job in some positions, இப்படி சபைக்குள்ளேயும் ஒரு கூட்டம் இருக்கு. and one group of people are found even in the church, அவங்க எல்லாம் மனதை கட்டுப்படுத்த கூடாதவர்கள். because they are not able to control their mind. ஒன்று உன்னை இருதயத்திலே வலிவி போக வைப்பான், ஏனென்றால் நீ மகிமையான சன்னிதானத்திலே போய் நிக்க கூடாதுன்னு. One is, and he will make you to keep from falling from your heart, that you don't present faultless before the presence of his glory. இரண்டாவது உன்னுடைய மனதை வலிவி போக வைப்பான். And secondly, he will make your mind to end. உன்னுடைய மனது பாதுகாக்கப்பட்டா நீ பரிசுத்தமாயிடுவ. And if your mind is preserved or protected, and you will be attained the நீ holiness, புனிதனாய் மாறி விடுவாய். and you will become a strong and valiant உன்னுடைய man. மனதை நீ காத்துக்கொண்டீனா நீ புனிதனாய் மாறிடுவ. If you gird up your mind, and you will become a saint. மூன்றாவதாக Thirdly, சங்கீதம் 17 சங்கீதம் 5 வசனம். Psalm 17 verse 5. 17 சங்கீதம் 5 வசனம். 17:5 of Psalm. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். மூன்றாவது காலடிகள் வழுவுதல். So footsteps slipped out. ஏன்னா இந்த மார்க்கத்துல நம்ம நடக்கிறோம். Because we are walking in this way. இது சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மார்க்கம். And this is the true the way that we walk according இது to the truth. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மார்க்கம். And this is the way that we lead or walk with இது God. பரிசுத்தவான்களோடு நடக்கிற ஒரு மார்க்கம். And this is the way that we walk with the saints of God. பரிசுத்த ஸ்தலத்திலே நடக்கிற ஒரு மார்க்கம். And this is a religion that we walk in the sanctuary. உன்னுடைய நடைகளை தெய்வம் எண்ணுகிறார். And the Lord counts your footsteps. அப்படியானால் மூன்றாவது உன்னுடைய காலடிகள் வழுவக்கூடாது. If so, your footsteps should not slip. உன்னுடைய காலடிகளை தேவன் எண்ணுகிறார். And the Lord counts your footsteps. நான் விசுவாசியா இருக்கும்போது When I was a believer, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்வென்ஷனுக்கு போனோம். and we all gathered and went for a convention. நானு அப்ப ஊழியத்துக்கு வந்த ஒரு குரூப் ஃபுல்லாவே விசுவாசிகளா இருந்தோம். So one group of we come to the ministry were believers on those times. நாங்க believers ஒரு டீமா இருந்தோம். So we believers were a team. அந்த டீம்ல ஒரு எல்லாரும் மேக்ஸिमम ஒரு 4-5 பேர் ஊழியத்துக்கு வந்துட்டோம். In that team, and maximum 4 or 5 came to ministry. அப்போ நாங்க விசுவாசிகள். And we were believers on those times. சாயல்குடின்னு ஒரு இடத்துல கன்வென்ஷனுக்கு போயிருந்தோம். சாயல்குடி. And it was a place at Sayalgudi. We went for a convention. அங்க போயிருக்கும்போது When we went to that convention, Sunday morning service. it was Sunday morning service. அதுக்கு முன்னால பைபிள் ஸ்டடி. And before that, there was a Bible study. எல்லாரும் பைபிள் ஸ்டடியை கட் பண்ணிட்டு நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். And we all cut up the Bible study, and we started to move to the service. ஊர்ல ஒரு பெரிய கிணறு இருக்கு, அங்க போய் குளிக்கலாம்னு கொண்டு போயிட்டாங்க. And there was a big well in the city, and we could go to the city and we take bath. எல்லாரும் சேர்ந்து போனாங்க, நானும் போயிட்டாங்க. And all went, so I also gone along with them. அந்த கிணறு எப்படிப்பட்ட கிணறுனா கைப்பிடியே இல்லாத ஒரு மொட்டை கிணறு. So when you see into the well, and there was no hangings, it was so empty. ஊர்ல மெயின் இடத்துல இருக்கு. So it was in the main place in the city. பெரிய கிணறு. It was a big well. ஆனா அதுக்கு கைப்பிடி சோறு கிடையாது. And there is no wall around it to hand on. இந்த ஏற்றம் இறைக்கிற ஒரு கிணறு. நீங்க அதை பாத்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் சுவிட்ச் போட்டா மோட்டார் ஓடணும், உங்களுக்கு தண்ணி வரும். அதனால உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்ல. And you can see that well which is able to fetch the water through ropes. அங்கெல்லாம் எப்படின்னா செயின் போட்டிருப்பாங்க, இல்லன்னா கயிறு போட்டிருப்பாங்க, ஏற்றம் இறைக்கிறது பக்கெட் இருக்கும், இதை எடுக்கணும். அங்க அந்த கல்லோட வெயிட்ல என்ன செய்யும், அப்படியே தண்ணி மேல வரும். And they fetch the water with the bucket, for the bucket using the chain or ropes. எல்லாரும் சொல்லி என்னைய கொண்டு போய் நிப்பாட்டாங்க. So they all looked into me. உனக்கு இறைக்கிற பழக்கம் தானே, இறைன்னு சொல்லி. And if you have a practice to fetch water, you can go and fetch the water. நான் தூத்துக்குடி ஃபெய்த்தம்ல தண்ணி இறைச்சி செடிகளுக்கு விட்டதை வச்சு என்னைய கொண்டு போய் அங்க நிப்பாட்டாங்க. So they know that I used to plant the waters, ground the waters with water, and so they made me to fetch the water in the well. அது அந்த ஊர்க்காரனே குளிச்சு மொத்தமா பாசி பிடிச்சு போய் கிடக்குது. So it was full of algae because all the city people and they take bath in the place. பட் கால் வைக்கிற இடங்கள் மட்டும் தெளிவா இருக்கும். But in the place where we keep our foot, all it was so ஏனா clear. அதுல நின்னு இறைக்கிறதுனால அந்த இடம் கரெக்ட்டா இருக்கும், வழுக்காது. Because they used to stand all the times and they used to fetch the water, so it was clear. நான் ஃபர்ஸ்ட் பக்கெட் உள்ள விட்டாங்க. Take the first bucket. தூக்கிட்டேன். I fetched the water. பக்கெட் என் கையில வந்துருச்சு. Bucket came in my hands. பட் நான் அப்ப இப்படி இல்ல, ரொம்ப ஒல்லியா சின்ன பையனா இருந்தனா அந்த கல் என்னை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. I was so lean and small boy, and the stone started to drag me down. நான் தண்ணி இறைச்சி எங்க ஊத்தணும், தொட்டில ஊத்துனாதான் இவங்க எல்லாம் குளிப்பாங்க. இங்க ஊத்துறதுக்கு முன்னால அங்க அந்த வெயிட் கல்லு எதை இழுக்குது, பக்கெட்டை இழுக்குது. And I need to fetch the water inside the tank, only then they can take bath, and so now the stone is dragging me down. எனக்கு சொல்லவும் முடியல. I cannot tell this. பக்கெட்டை விட்டுட்டேன்னா அங்க நிக்கிறவங்க எல்லாம் முகம்லாம் அடிச்சு பிச்சிட்டு போயிருங்க. If I leave the bucket and the water will spill down in their faces. தண்ணி ஊத்த முடியல. I cannot even draw பேலன்ஸ் போயிடுச்சு. because I lost my balance. இப்ப ஆட்டோமேட்டிக்கா நானு அது இழுக்கிற இழுப்புக்காக நான் எங்க போறேன், பக்கெட்டோட சேர்ந்து
அந்த ஏற்றத்துக்கு நேரா போறேன். So looking at that at bucket, I was also going along with the bucket because ஒரு ரெண்டு ஸ்டெப் தாங்க வச்சேன். and only two steps I have kept. கீழ புல்ல பாசி. And it was full of algae down. ஒரே செகண்ட் தான். ஒரு வழுக்குச்சு. நான் நேரா கிணத்துக்குள்ளே போயிட்டேன். And within a second I was slipped down and entered into the well. ஏதோட பக்கெட்டை நான் விடல. இதோட சும்மா சர்ன்னு கல்லு மேல போய் எல்லாம் ஓடு கத்திட்டான். கடைசில பார்த்தா நான் உள்ள இருக்கேன். And the stone went up and I fell down with the bucket inside the well. என்ன பண்றது? What to do? இப்போ எப்படி வர்றது? How to come? அது ஒரு 30-35 அடி உள்ள கீழ கிணறு. So I was down again in the winds. எப்படியோ ஏறி வெளிய வந்துட்டாங்க. தாத்தக புத்தகம் தப்பி மேல கீழ எல்லாம் பாசி ஆயி உருண்டு பெரண்டு வெளிய வந்தேன். நான் வீட்டுக்கு சாயங்காலம் போறதுக்குள்ள அப்ப வாட்ஸ்அப்பே கிடையாது. ஆனா வீட்ல எல்லாம் தெரிஞ்சு போச்சு. And somehow with the help of this ladder I climbed up and without knowing the WhatsApp it was known to my house. வந்தேன். I came out. எல்லாரும் குளிச்சிட்டு வந்தோம். And we all took bath and came. அதுபோல யாரையாச்சு ஊத்துனா குளிச்சு கிழிச்சு பரப்டே கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தாச்சு. சண்டே மார்னிங் சர்வீஸ் சாயல்குடி கன்வென்ஷன். And then after the Sayalkudi convention and we attended the Sunday service. சாட்சி நேரம் கொடுத்தாரு. And they gave the time for testimony. நான் தான் விழுந்து நிச்சிருக்கேன். சாட்சி சொல்லணும்ல. So now I have to give the testimony because I fall down and ஒரு அடி படாம பக்கெட்டோட நேரா உள்ள போய் திருப்பி எப்படியோ ஏறி அது ஃபுல்லா கிணறு ஃபுல்லா பாசி அங்க பொந்துக்குள்ள எல்லாம் என்னெல்லாம் இருந்துச்சு. நான் அதுல தாத்தாக்கு எப்படியோ பிடிச்சு கிடிச்சு ஏறி வெளிய வந்துட்டேன். இப்ப சாட்சி. Now I came to testify. சாட்சி சொல்ற நேரம் வந்த உடனே பாஸ்டர் கேசி வர்கீஸ். It was Pastor Casey Verghese said it's time for testimony. பயங்கர டஃப்பான ஆளு. And he was so toughest person. சாட்சியின் நேரம் அப்படினாரு. நான் டப்புன்னு எந்திரிச்சேன். அப்படியே என்னைய பாத்துக்கிட்டே இருந்தாரு. இவன் ஏன் சாட்சி சொல்றான்? And he said that it is time for testimony and he stared at me, why you want to testify? நான் சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்படி போய் குளிக்க போன இடத்துல கீழே விழுந்துட்டேன். கர்த்தருடைய கிருபையினால நடு கிணத்துல போய் விழுந்தேன். அவர் நிப்பாட்டுறாரு. So when I said that I fell நான் சொன்னேன் வழுக்கிட்டு வழுவி போய் விழுந்தாலும் நான் எங்க விழுந்தேன்? எங்கயாவது சைடுல கீழ எல்லாம் போயிட்டு தானே மண்டை கண்டெல்லாம் அடிச்சு உடைஞ்சு போயிருக்கும். கர்த்தருடைய கிருபையினால நடு கிணத்துல போய் விழுந்தேன் அப்படின்னு சொன்னேன். நிறுத்துனாரு. So when I said that by the grace of the God I fell into the well at the mid of the ring, and when I said like this and pastor said that and you stopped. இது எப்ப நடந்துச்சு? He asked when it happened. காலையில பைபிள் ஸ்டடிக்கு போகாம தான அவளை விரும்புனீங்க. And this morning without பைபிள் ஸ்டடிக்கு இங்க இல்லாம அங்க போய் குளிச்சேன். நான் விழுந்த நடுக்கணத்துல விழுந்தேன். சாட்சி அது கிருபையில நடுக்கணத்துல விழுந்தேன். முதல்ல பைபிள் ஸ்டடில இல்லாம போனதுக்கு அறிக்கை எடுங்க. And he said that without attending the Bible study you should not testify and you must confess that you did not attend the Bible study. இங்க அப்படி யாராவது சாட்சி சொல்லும்போது நான் நிறுத்தினா நீங்க அதோட சபையை விட்டு ஓடியே போய் வேற பெந்தேகோஸ்ல சேர்ந்துருவோம். So is there anyone who testify like this? If I say like this and you will go away from the church. அவங்க எல்லாம் எங்களை இப்படி தான் ட்ரெயின் அப் பண்ணாங்க. So this is how they trained up in this man. திருப்பி நான் ஊழியத்துக்கு வந்தேன். Then after I came to ministry. அவர் மெட்ராஸ் சென்டர் பாஸ்டர் வந்தாரு. And he became a center pastor. நான் மெட்ராஸ் சென்டர்ல லோக்கல் பிரதரா வந்தேன். Then I became a local brother in Madras. என்னை வேணும்னே ஒவ்வொரு கூட்டத்திலும் சாட்சி எழுப்புவாரு வேற சாட்சிக்காக. And he make me to testify in every meetings. சாட்சி பயங்கரமா நான் சொல்லிருப்பேன். And I used to tell the testimony. பயங்கர அனுபவமா இருக்கும். And it would be great experience. கேக்குற ஜனங்கள்லாம் அப்படியே அழுவாங்க உச்சும்பாங்க. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்லிப்பேன். முடிச்ச உடனே வந்து உட்கார உடம்புது இவரை பார்த்துட்டு தானே ஸ்டேஜ் விட்டு இறங்கணும். என்னத்த சொன்ன உட்காரு And they that hear the testimony they were touched and they pierced in heart and they shed tears. அந்த சாட்சியில கூட இவனுக்கு என்ன வந்தற கூடாது? பெருமை வந்தற கூடாதுங்கறாரு. Even by testifying and he should not get the pride and that is his intention. அடுத்த வாரம் கன்வென்ஷன்ல எலியா எழுப்புவாரு. சரி நம்மள விட்டுருவாரு இனிமே நம்மள ஏசிட்டாரு விட்டுருவாருன்னு பார்த்தா அடுத்த வாரம் நீ எழும்பும்பாரு. So when he scored it in this manner when we go to the other convention and he make me to testify again. அதே மாதிரி உட்காரும்போது சொல்வாரு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல போ சொல்லு. As the same manner used to say it was not according to my expected level. இப்படியே தான் அவங்க கொடுப்பாங்க. நீங்க எல்லாம் அப்படி கிடையாதுங்க. எங்க சாட்சி சொல்ல வந்தோடனே நீங்க பாட்டுக்கு என்னத்தையா சொல்லுவீங்க. நான் உடனே டப்பும்பேன். உடனே உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரமே போயிடும். So when I stop when you are telling testifying all your soul spirit and body will go down. அன்னைக்கு நான் வழுவி போய் கிணத்துல விழுந்தேன். On that day I fell, I slipped down, I went into the hell. அதுக்கு காரணம் சொல்றேன். ஒரு ஸ்டெப் தாண்டி வச்ச உடனே சரியா வைக்காதனால என்னது விழுகை வந்தது. And the reason is because I did not keep the one step properly. என் காலடிகள் வலுவாதபடி உம்முடைய அடிகளிலே என்னை ஸ்திரப்படுத்தும். And you establish my heart and foot and not to be slipped down. இந்த மார்க்கத்துல உன்னுடைய காலடிகள் எத்தனை தரம் வழுவி இருக்கு? In this way and how many times your footsteps and ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? Even what the Lord did with you. 94 சங்கீதம் 18 வசனத்துல தாவீது சொல்லுகிறார். 94 Psalm verse 18 David says. என் கால்கள் சறுக்கும் பொழுது. So when my footstep slips. 94:18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அருமையானவர்களே உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சாட்சி இருக்கு? How many are having this testimony my என் கால்கள் சறுக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை தான் என்னை தாங்கினதுன்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஒவ்வொரு நாளும் இந்த வல்லமைகள் நம்மை எப்படியாவது நம்முடைய காலடிகளை வலுவ வைக்க ட்ரை பண்ணுகிறது. Every day these powers are striving with us, make her to foot to slip down. எப்பொழுதெல்லாம் நம்முடைய கால்கள் சறுக்கினதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை வந்து தாங்கிக் கொண்டது. So whenever our foot was slipped down, the mercy of God held us up. 73ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது When we look into 73 Psalm verse 2, அங்கே தாவீது என்ன சொல்லுகிறான்? and what David says there, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. சற்றே தப்பிட்டு கொஞ்சம் ஒரு லைட்டா மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் போயே விட்டுருவேன். and my steps had well lying slipped, and if I gone away I have gone. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட அறிக்கையோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள்? Today how many have come with this confession? அங்க தாவீது சொல்லுகிறான், என் கால்கள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று. and my feet were almost gone, my steps had well nigh slipped. அப்படி கிருபையினால தப்பித்தா நம்ம எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். By grace, and if you have escaped and you have to stay aligned, என் காலடிகளில் வழுவாதபடி என்னை நிலைநிறுத்தும். and you have to hold on my goings on my path, my footstep not to slip 18ஆம் out. சங்கீதம் 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into 18th Psalm verse 36, மறுபடியும் தாவீது சொல்லுகிறான் அதே வார்த்தையை. and once again David says the same word. 18:36 18:36 of Psalm. என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் வழுவாதபடி என் வழிகளை சற்றே நீர் அகலமாக்கி வைத்தீர். and thou hast enlarged my slip, and my foot should not slip down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இந்த மார்க்கத்திலே இயேசுவினுடைய காலடிகள் இருக்கிறது. So in this way, and there are the footsteps of Jesus. கரெக்ட்டா அதே காலடியிலே அப்போஸ்தலருடைய காலடிகள் இருக்கிறது. In the same footsteps, and there are the footsteps of apostles. அதே காலடிகளிலே புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஜனங்களுடைய பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளுடைய காலடிகள் இருக்கிறது. On the same footsteps, and we can see the New Testament believers and the saints footsteps are found. நீ இஷ்டத்துக்கு இந்த மார்க்கத்துல போக முடியாது. And you cannot go according to your well wish in this way. சரியான அந்த அடியில நீ போகணும். And you have to perfectly or rightly follow the steps. சரியான அந்த கால் அடிகளிலே நீ வந்து நிக்கணும். And you have to stand in the footsteps. நீ இஷ்டத்துக்கு நீ போய் கொண்டிருக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. And the Lord will not permit you to go according to your wish and will. அதனால தான் சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்துல கேக்குறான். And so the psalmist asks in particular psalm, உம்முடைய அடிகளில் என்னை வந்து நிறுத்தும். and make me to stand in your steppings. எங்க இருக்கு அந்த வசனம்? எந்த சங்கீதம் கடைசி வசனம்? வசனம் சொல்லுகிறது உம்முடைய அடிகளில் உம்முடைய காலடிகளில் என்னை கொண்டு வந்து நிறுத்தும். சாரி 85ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். உம்முடைய அடிச்சுவடுகளின் வழியிலே என்னை நிறுத்தும். வாசிங்க. 85 Psalm verse 13. நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். அவருடைய அடிச்சுவடுகள் இந்த பாதையில இருக்கு. And his steps are found in our path. இந்த மார்க்கத்துக்கு பெயர் புதிதும் ஜீவனுமான மார்க்கம். This way is called as a new and living தன்னுடைய way. மாம்சமாகிய திரையை கிழித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இயேசு உண்டு பண்ணியிருக்கிறார். And he rent the veil of his flesh and made a way of new and living way. இந்த மார்க்கத்துல அவருடைய அடிச்சுவடுகள் முன்னால இருக்கு. In this way, and his footsteps are kept before. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றின ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் ஊழியர்களுடைய பாதை அந்த கால்களுக்கு மேல வச்சு போயிருக்கிறாங்க. Saints of God and believers, and they that had followed these footsteps, and they kept their foots on it, and they walked around, and they have followed the steps. எத்தனையோ விசுவாசிகள் அந்த அடிச்சுவடுகள்ல போயிட்டு இருக்காங்க. And many believers are following in the footsteps. நீ ஒரு புது வழியை போட முடியாது. And you cannot form a new way. நீ கரெக்ட்டா ஒரு ஸ்டெப் கூட தடுமாறாம கரெக்ட்டா அந்த ஸ்டெப்லயே தான் நீ வைக்கணும். And even your single step, and you should not stumble away, and you have to keep your footsteps rightly and perfectly in the steps, and you நீதி அவருக்கு முன்னாக சென்று and the righteousness shall go before him. நீ பெற்ற ஞானசானமும் அபிஷேகமும் உனக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே உன்னை நிறுத்தும். Anointing on your water baptism that have taken, and that will take you to his footsteps, and he will lead you in his way. நீ உபதேசத்தை கற்றுக்கொள். And you have to learn of the doctrines. உன் காலடிகளை உறுதிப்படுத்து. And you have to establish your steppings. உன்னுடைய காலடிகளை வழுவ விடாதே. And you should not make your steppings to fall away. 119ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்தை பார்க்கும் 133ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into 119th Psalm verse 139. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே என்னுடைய காலடிகளை நிலைப்படுத்தும். And make me to establish your foot in the steps. உன்னுடைய வார்த்தைகளிலே என்னுடைய வழிகளை என்னுடைய காலடிகளை நிலைப்படுத்தும். And make my steps to perform in efforts. உன்னுடைய காலடிகள் தடுமாறக் கூடாது. And your words not be stumbled out. எத்தனை தடவை நீ சறுக்கி விழுந்திருக்கிறாய் என்று பார். And see how many times you have fallen away. எத்தனை தரம் இந்த விசுவாச பாதையிலே நீ விழுந்திருக்கிறாய். And check how many times you have fallen away in the life of faith. எத்தனை தரம் நீ பிரதிஷ்டை விட்டு வழுவி போயிருக்கிறாய். And check how many times you have fallen out of your consecration. எத்தனை விசை நீ தெய்வீகத்தை விட்டு வழுவி போயிருக்கிறாய். And check how many times you have gone away from your divinity. வேதம் சொல்லுகிறது என் கால்கள் வழுவாதபடி என்னை காக்க வல்லவர். And the word of God says, and my God is well able to order my steps not to be fallen away. பைபிள் உனக்கு வாக்கு கொடுக்கிறது. And the word of God promises you. நீதிமொழிகள் 2-3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Proverbs chapter 3 verse 26. உன் காலடிகளை அவள் காப்பார். And he will keep your steppings. நீதிமொழிகள் 3:26.
கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சறுக்கி போகாதபடி அவர் காப்பார். And the Lord shall keep thy foot before being taken. உன்னுடைய இருதயத்தில் நீ வழுவி போக கூடாது. And you should not turn away from your heart. நீ மனதில் வழுவி போக And கூடாது. you should not turn away from your mind. உன்னுடைய கால் அடிகள் வழுவ கூடாது. And your footsteps should not slip out. நல்ல ஸ்ட்ராங்கா வை. And you have to keep strong. நல்லா பேலன்ஸ் பண்ணு. And you have to balance well. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேற சந்தோஷம் எனக்கு கிடையாதுன்னு யோவான் சொல்லுகிறார். And John says, and there is no more joy for me hearing that my children are walking in the truths. உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களா? And whether your children are walking in the truths. யோவான் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look at the 3rd John verse 4, 3 வசனத்தையும் பார்க்கும் பொழுது, we look at the 3rd verse, நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய், and you walk in the truth, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொள்கிறார்கள், and my children were walking in the truth. 2 யோவான் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into 2nd John chapter 4, உம்முடைய பிள்ளைகளில் எல்லாரும் அல்ல சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்பட்டேன். and not all, and some are walking in the truth, and rejoice over them. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான்னு தமிழ்ல சொல்லி இருக்கு. In Tamil it is said that, and Enoch was with God. ஆனா இங்கிலீஷ்ல நடந்தான் என்கிறதான் அதனுடைய சரியான அர்த்தம். But the right meaning or the perfect meaning, it is said in English translation, he walked with God. ஏனோக்கு 65 வயசுல ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள். And Enoch was the one who was saved at the age of 65. அதுக்கு பிறகு அவன் 300 வருஷம் உயிரோட இருக்கிறான். Then after he was alive till 300 years. பைபிள் சொல்லுகிறது 300 வருஷம் அவன் தேவனோடு நடந்தான். The Bible says, and he walked with God for 300 years. அவனுக்கு மனைவி உண்டு, and you had wife, பிள்ளைகள் உண்டு, and children, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் உண்டு, and your children's children, தொழில் உண்டு, and your business, எல்லா உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் அவனுக்கு இருந்தது. and he had all the worldly things. ஆனா இவைகளுக்கு மத்தியில But in midst of all these things, நம்மளால 2 வருஷம் சத்தியத்துல நிக்க முடியல. we are not able to stand the truth for 2 years. ஒரு மாசம் உன்னோட பிரதிஷ்டையில நிக்க முடியல. We are not able to stand the consecration for 1 month. 2 நாள்ல உன் பிரதிஷ்டை உடைஞ்சு போயிருது. Check for what purpose and what have we got broken your ஆனா consecration. ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு நடந்தான். But Enoch walked with God for 300 years. நீங்க சொல்லலாம் நான் 40 வருஷம் விசுவாசி, 70 வருஷம் விசுவாசி, பாஸ்டர் பால பார்த்தேன்னு சொல்லி. And you may say that I was 40 years believer, 70 years believer, I have seen Pastor Paul. உன்னுடைய ஓட்டத்தின் முடிவு வரை தேவனோடு நடக்கக்கூடியவனா இருக்கணும். உன் காலடிகள் சறுக்க கூடாது. Until the end of your race, and you must be able to walk with God, and your footsteps should not slip out. கடைசியாக Finally, விசுவாசத்துல நீ வழுவ கூடாது. and you should not err from your faith. ஏன்னா தேவன் பார்க்கிறது விசுவாசம்தான். Because Lord checks your faith. உன்னுடைய விசுவாசத்தின் தன்மையை வச்சுதான் மெஷர்மென்ட்டை வச்சுதான் உனக்கு பிரதிபலனே. Only looking into the measurement of your faith, the reward is given to you. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நீ சொல்லணும். You must see that I have kept my faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், I have prayed for விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், I have kept my faith. என் ஓட்டத்தை முடித்தேன் நீ சொல்லணும். And must see I have end my race. உன்னுடைய விசுவாசத்துக்கு தான் உனக்கு பிரதிபலன். So only for the level of your faith, and the reward is given அதனால to தான் you. யூதா 3 வசனம் என்ன சொல்லுகிறது? யூதா 3 என்ன சொல்லுகிறது? What Jude 3 says? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராடுங்கள். And you must earnestly contend for the faith which was once delivered to the saints of God. 1 தீமோத்தேயு 6:10. 6:10 of 1 Timothy. விசுவாசத்தில் வழுவாதே. And you should not go away from your faith. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்துல தடுமாறதுக்கு மெயின் பிரச்சனை பணம் தான். The main reason for erring from the faith is money. அது ஒண்ணு. That's one. இரண்டாவது வீண் பேச்சு. Second is vain conversation. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I say, விசுவாசத்துல ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் வழுவுறான்னா அதுக்கு மெயின் ப்ராப்ளம் பண ப்ராப்ளம் தான். the believer or the servant of God, they that are erring from faith, as the reason is they have money. பண பிரச்சனை அவன் சிக்கல, அதுக்கு பிறகு அவன் வழுவி போயிட்டான்னா அவன் வாயினால சிக்கியிருக்கான். When he was entangled without money, when he was entangled in such problems, and it not money, and he was entangled with his mouth. 1 தீமோத்தேயு 6:10 பணத்தின் நிமித்தம் விசுவாசத்தில் வழுவி போன ஒரு கூட்டத்தை சொல்லி இருக்கிறார். So in 1 Timothy chapter 6 verse 10, we can see one group of people, they err from their faith because they have entangled with money. அதே 1 தீமோத்தேயு 6:20 21 வாசிங்க. And the same 1 Timothy chapter 6 verse 20 and 21. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். சிலர் அதை விட்டு அதிலேயே மாட்டிக்கொண்டு விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். And which some professing have erred concerning the faith. ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ விசுவாசத்தை விட்டு வழுவுறதுக்கு காரணம் என்ன? And what is the reason for the believer and servant of God to err from their faith? பணம். Money. பணத்துக்கு பின்னால போக போக விசுவாசம் இறங்கிக்கிட்டே வரும். If you go after the money, and your faith will slow down. பணத்துக்கு பின்னால போக போக உன்னுடைய நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். So when you go after the money, your hope will be lost. இன்னைக்கு நீ செத்துட்டேன்னா ஒண்ணும் உன் பணம் உன்னோடு கூட வராது. If you die today, the money will not come with you. ஒண்ணும் உன் கூட வந்து உனக்கு சாதிக்க போறது கிடையாது. And nothing is going to come with you, is going to achieve something. நீ ஒண்ணும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. And you did not take anything, and you're not going to receive or to take. அதனால நீங்க விசுவாசத்தை விட்டு வழுவிராதீங்க. So you should not err from your faith. அடுத்து வீண் பேச்சுகள்.
vain babblings. பேசியே விசுவாசத்தை நீ விட்டுருவ. And because of your vain conversation and you will lose your faith. உன்னுடைய வார்த்தையில தான் ரொம்ப கவனமா இருக்கணும். And you must be careful in your words. நீ உன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடலாமே தவிர வீணான காரியங்களை நீ பேசக்கூடாது. You must confess your faith and you should not talk the vain things. இன்னைக்கு எத்தனை பேர் பண ஆசையில இருக்கீங்க? Today how many are having love of money? யூதாஸ் இயேசு கூடயே இருந்தாங்க. And Judas was with Jesus all the time. கடைசில அந்த பணம் அவனை இயேசுவையே வித்து காசு எடுக்கிற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. But the end of his life made him to even sell Jesus for the sake of the money. யோசேப்பின் சகோதரர்கள் அவன் கூடயே இருந்தாங்க. And Joseph's brother was with him. ஒரு டைம் வந்த பொழுது அவனையே சேல்ஸ் பண்ணி அந்த காசுக்கு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க, அவனை வித்துட்டாங்க. But one point of time he sold him for the money because they trusted or they lusted the money. ரெட்டிப்பான ஆவிக்குரிய வரங்கள் பெற்ற எலிசாவோடு ஒரு கேயாசி இருந்தான். And Gehazi was the person and he was with Elijah and he got a double portion of the blessings. இவன் டபுள் போர்ஷன்ல இருந்தா அவன் வேலைக்காரன் எப்படி இருக்கணும்? ட்ரிபிள் போர்ஷனுக்கு வரணும். If he was a double portion and his servant must come to the triple portion. ஆனா அதுக்கு முன்னால இவர் எங்க போயிட்டாரு? But before that பணத்துக்கு பின்னால போயிட்டாரு. And he went after the money. Dressக்கு பின்னால போயிட்டாரு. He went after the garments. இப்படி தான் போய் अनेகர் மாண்டு போனார்கள். So this is how many followed after and they have died. அன்னையோட அவன் ஊழியம் ஒளிஞ்சு போயிருச்சு. So this is how the weight of the ministry was விசுவாசத்தில் என்றைக்கு நீ வலுவுகிறாயோ அன்றைக்கு இந்த மார்க்கத்துல நீ ஓடுனதெல்லாம் வீணா போய்டும். So when you fall away from your faith and it was wait for you to work with this way. நான் வீணாய் போகிறதில்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு உண்டாகணும்னு பவுல் சொல்லுகிறார். And Paul says and I should really rejoice in that and I should not go in vain. இதுவரை ஓடினது விருதாவாய் போக கூடாது, இனிமேல் ஓடுகிறது விருதாவாய் போக கூடாது. Until now nothing should go in vain and after nothing must go in vain. வேதம் என்ன சொல்லுகிறது? And what the Bible says? வழுவாதபடி உங்களை காக்கவும். And the Lord is well able to தன்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். And he is well able to present you faultless before his presence. அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. Let him be glory and honor. இந்த காலை வேளையிலே உங்களில் எத்தனை பேர் வழுவிற நிலவரத்திலே காணப்படுகிறீர்கள்? In this morning time and how many have found the state to be fallen away? அதனால தான் கர்த்தர் இந்த தூதை அனுப்புகிறார். And so the Lord is sending this message right now. ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, but what is the word the Lord gives to you? நான் உன்னை வழுவாதபடி காப்பேன். And I will keep you falling away. என்னுடைய மகிமையான சன்னிதானத்தில் உன்னை அழைத்தவர் நான் கொண்டு போய் நிறுத்துவேன். I am the Lord who called you, will keep you or present you before the faultless before his presence. ஒருவேளை நீ இருதயத்தில் வழுவி போனவனா இருக்கலாம். Sometimes you may be turned away from your heart. ஒருவேளை நீ மனதிலே வழுவி போனவனா இருக்கலாம். Or you may be turned away from your mind. ஒருவேளை காலடிகள் வழுவி போனவனா இருக்கலாம். Or your footsteps may be slipped down. விசுவாசம் வழுவி போனவனா இருக்கலாம். Or you may be the state where your faith was. இந்த கூட்டத்தின் முடிவிலே கர்த்தர் உனக்கு ஒரு கிருபை தருவார். At the end of the meeting the Lord shall bless you. இனிமேல் உன் இருதயம் வழுவி போகாது. And your hearts will not turn away anymore. இனிமேல் உன்னுடைய மனதிலே நீ வழுவி போக மாட்டாய். And hereafter you will not err away in your mind. இனிமேல் இந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறதிலே உன்னுடைய காலடிகள் வழுவாது. And hereafter your footsteps will not slip down to climb into the நீ mountain. கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவாய். And you will ascend up to the hill of God. நீ தேவனுடைய கூடாரத்தில் தங்குவாய். And you will dwell in the sanctuary of the Lord. இனிமேல் உன்னுடைய விசுவாச ஜீவியம் அசைக்கப்படாது, வழுவி போகாது. And hereafter your life of faith will not be shaken and you will not be moved out. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவரே, என்னை வழுவாதபடி உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் நிறுத்த வல்லவர் என்று நான் என்னை உம்முடைய கரத்தில் ஏற்கனவே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். Lord, already I have delivered you that you are able to present me in your glorious presence, not keeping or falling away from me. மறுபடியும் இந்த காலை வேளையிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். And once again I deliver me in this morning. என்னை வழுவாதபடி காக்க நீர் வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I believe that you are well able to keep me from falling. என்னை மகிமையான சன்னிதானத்திலே கொண்டு போய் நிறுத்த நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I believe you are well able to present me faultless before your presence of your glory. என்னுடைய கடந்த காலங்களிலே நான் இருதயத்தில் வழுவி போன अनेक சூழ்நிலைகள் உண்டு. And there are many circumstances that I heard from my heart and my days. अनेक சந்தர்ப்பங்களில் நான் மனதிலே வழுவி போயிருக்கிறேன். And many times I have turned away from my mind. अनेक நேரங்களில் என்னுடைய காலடிகள் சறுக்கி போயிருக்கிறது. And many times my footsteps slipped. अनेक விஷயம் நான் விசுவாசத்தை விட்டு வழுவி போயிருக்கிறேன். And many times I erred from your feet. தேவரீர் என்னை மன்னியும். Lord, forgive me. இனிமேல் நான் வழுவி போக மாட்டேன். Hereafter I will not err. நான் உலக மனுஷர்கள் மேல உலகத்தின் மேல ஆசை வைத்து என் இருதயத்தை வழுவி போக விட மாட்டேன். I will not trust upon the men and the lust of this world. I will not turn away from my heart. இனிமேல் நான் பலவீனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். And hereafter I will not give room for my weakness. இனிமேல் என்னுடைய காலடிகள் உம்முடைய வசனங்களில் உறுதிப்படும். And hereafter my footstep will establish your words. இனிமேல் நான் பண ஆசைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். Hereafter I will not give room for the love of money. வீணான கொள்கைகளின் விபரீதங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். And I will not give room for the vain conversation and vain babblings. இனிமேல் என்னுடைய மனதிலே நான் விழுகைக்கு இடம் கொடுக்காமல் உபதேசத்துக்கு இடம் கொடுப்பேன். And hereafter I will not give room for my falling in my mind. I will give room only for the doctrines to stay in என்னை my mind. வழுவாதபடி உம்முடைய சன்னிதானத்திலே போய் நிறுத்தும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். And they that desire to be present faultless before his presence, close your eyes and bend your knees. இப்பொழுது இறங்கும் அபிஷேகம் என்னது? Now what is the anointing presence now? இதுவரை உன்னை வழுவி போய் வைத்துக்
கொண்டிருந்த அந்த சக்தியை அப்புறப்படுத்த போகிறது. Until now it is going to take away or remove the powers that made you to falling away. ரெண்டு விதமான அபிஷேகம் இறங்க போகிறது. The two kinds of anointing is going to descend now. அபிஷேகத்தின் முதல் தன்மை என்ன? And what is the first aspect of இதுவரை உன்னை வழுவி போக வைத்த அந்த சக்திகளை அழிக்க கூடியது. The powers which made you to fall away till now was able to destroy it. அபிஷேகத்தினுடைய இரண்டாவது பகுதி என்ன? And what is the second aspect on each இனிமேல் வழுவாதபடி உன்னை நிலைநிறுத்த நிற்க வைக்க போகிறது. It is going to establish you not to fall away any after. கண்களை மூடுங்கள். It is all close our eyes. முழங்கால் படியிடுங்கள். It is all bend our knees. எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு வல்லமையும் தேவை? And how many are in need of these powers? உங்களுக்கு புரிஞ்சுதா? Can you understand? நான் கேட்டது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? Can you understand what I said you? இந்த மெசேஜினுடைய கடைசியாக இறங்க போற அபிஷேகம் ரெண்டு தன்மை உள்ளது. And the final anointing that is going to come upon in this meeting, and there are two aspects for it. இதுவரை உன்னை வழுவ வைத்த சக்தியை கர்த்தர் அழிக்கிறார். Until now, and what the powers have made you slip out, the Lord is going to destroy it. இரண்டாவது, Secondly, இனிமேல் வழுவாதபடி உன்னை காக்க அவர் போகிறார். அதுக்குரிய ஒரு வல்லமை. And the power to receive you, not to keep you falling from any more, and he is going to receive on him. இந்த அபிஷேகத்தினுடைய ரெண்டு பகுதியும் வேணும்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். And they that are in need of the two sides of his anointing, lift up your right hand. ஒரு நிமிஷம், நான் எதுக்கு இதை சொன்னேன்? Why I said this? வழுவாதபடி உன்னை காக்க வல்லவர்ங்கிற சக்தி மட்டும் இருந்தா ஏற்கனவே வலிவு போன சக்தி உன்னை விடாம திரும்ப திரும்ப தடுமாற வச்சுக்கிட்டே இருக்கும். And if you have the power not to keep you from falling, and already the power vesting will you make you to fall again, once again and again. ஒரு இடத்துல இயேசு பிசாசை துரத்தினாரு. In one place, and Jesus drove out the demons. ரெண்டு கமாண்ட் கொடுத்தாரு. And he gave two commands. ரெண்டு கமாண்ட். Two commands. என்னது? And what was it? இவனை விட்டு புறப்பட்டு போ. And get thee out of him. அது ஃபர்ஸ்ட் கமாண்ட். And that is the first command. இரண்டாவது அதே ஆவிக்கு இன்னொரு கமாண்ட் கொடுத்தாரு. And he gave the same command. இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் இவனுக்குள் வராதே. At any situation you should not return back in him. அதுதான் தேவன் சொல்லுகிற ஆலோசனை. And that is the counsel of God. இதுவரை உன்னை வலிவி போன வைத்த சக்தி அழிக்கப்பட வேண்டும். The powers that made you to fall away till now must be destroyed. இனிமேல் நீ வலுவாதபடி நிற்க வேண்டும். And you have to stand again and should not be fall away anymore. இந்த இரண்டுக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And receive the anointing for both these things. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, tira ba. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. இந்த மெசேஜ் எனக்கு கர்த்தர் எனக்காக கர்த்தர் பேசினார்னு இந்த மெசேஜை எனக்குன்னு எடுக்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். And they that have taken the Lord is speaking this message to me, lift up your hands. ஆம், அது உனக்கு தான். It's for you. உன்னை இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே இனிமேல் நீ வழுவ கூடாது என்பதற்காகவே. The reason for the Lord to take you to this place that and you should not fall away anymore. எல்லாரும் முழங்கால்ல நின்னு ஒரே அடி அடிக்கணும். And let us all stand on knees and within a single beat let us all beat him. யார? Whom? உன்னை இதுவரைக்கும் வழுவி போக வச்சானே அந்த வல்லமையை நீங்க இப்ப எதிர்த்து நில்லுங்க. The powers that made you to fall away till now, you have to resist the power right now. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை உணர்றவங்க நீங்க நான் சொல்ற வார்த்தையை அப்படியே கிரகிப்பீங்க. And they that are realizing the good spiritual atmosphere, what are the words which I am telling you will grasp it. மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்க விசுவாசத்துல வழுவிட்டோம், எங்க காலடிகள் வழுவிச்சு, எங்க மனதுல வழுவிட்டோம், எங்க இருதயத்துல வழுவிட்டோம். அப்படி நீ உணர்ந்துட்டு இந்த மெசேஜ் கேட்டதே நீ பாக்கியவான். So one who hear the message at the time of the message when you are able to grasp it and where we are turned away from heart and mind and from faith and from things and you are blessed one and who are turned away from it. இந்த கூட்டத்தினுடைய முதல் ஆசீர்வாதமாக உன்னோடு போராடி உன்னை வழுவ வைத்த அந்த வல்லமையை கர்த்தர் இப்பொழுது அழிக்க போகிறார். As the first blessing, the Lord is going to destroy the powers that made you to fall away. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing come down. கிடாபக்கரபக்கதிரானியா. ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தையும் ஜீவியத்தையும் இதுவரை வழுவ வைத்த ஆவிகளை கட்டுகிற நிர்மலமாக்குற
விசுவாசம் இந்த பரிசுத்தத்தை இந்த தைரியம் காலடியில் இந்த இருதயத்தை இந்த மனசை இந்த சரீரத்தை நிர்மலமாக்குற திடாவாரி திடாவா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி அவர்களை வலிமை போக வைத்த சக்தியை சபிக்கிற ஆமென். ஆம். இன்னைக்கு கர்த்தர் இரண்டாவது உனக்கு ஒரு blessing தர்றார். And today what is the blessing the Lord gives to you today? நீ பயப்படாத. Do not fear. அவிசுவாசப்படாத. And do not be unbelief. நிச்சயமாய் கர்த்தர் வலுவாதபடி தன்னுடைய மகிமையான சன்னிதானத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்த வல்லவர். And surely the Lord is well able to take you to the presence of his glory and faultless before his glory. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And how many of you believe this? அத்தனை பேருக்கு ஒரு வல்லமை இறங்க போகிறது. And for all everyone the glory is going to descend now. இனிமேல் நீ வலுவ மாட்டாய். And hereafter you will not fall away. இனிமேல் நீ தடுமாற மாட்டாய். And you will not stumble anymore. ரிபாலா ஷபானியா ரபகா திரகனா பகா திரா ஓ திரபகா திரபானியா. ஆமென். வாழ்க்கையில எல்லாம் இழந்தவன் யோபு. And Job was the one who lost everything in his life. மறுபடியும் அனைத்தையும் பெற்றுக்கொண்டவன் யோபு. And once again he renewed and got his calling. அவனுடைய கடைசி அறிக்கை என்ன தெரியுமா? You know what is the last confession? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். And God, you are well able to do everything. நீர் செய்ய நினைத்தது தடையே படாது. And nothing your purpose will be hindered. தேவன் செய்ய நினைத்தது என்ன? And what was the purpose or what the thing the Lord want to perform? உனக்கு கார் கொடுக்கணும். To give you a car. உனக்கு மனைவி கொடுக்கணும். To give you a wife. நல்ல பிள்ளைகள் கொடுக்கணும். To give you good children. உன் தலையை உயர்த்தணும். And lift you up heads. இது தேவன் செய்ய நினைத்தது அல்ல. And this is not the purpose of our God. வலுவாதபடி தன்னுடைய மகிமையான சன்னிதானத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்துவதுதான் தேவன் செய்ய நினைத்தது. The purpose of the God is to take you to the presence of his faultless before his exceeding glory. அது தேவன் செய்ய நினைத்தது அது தடைபடாது. The Lord that our purpose will not be hindered. நிச்சயமாய் மகிமையான சன்னிதானத்தில் உன்னை நிறுத்துவார். And surely the Lord will take you to the presence of his glory. ஏபாலா பாரிபாலா கராபாகா திராபாகா திரிகரா. ஆமென். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். ஆமென்.